கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுடைய இனிய நாமத்தில் இந்த குடும்ப ஆசீர்வாத முகாம் இந்த முதல் நாள் கூடுகையிலே வந்திருக்கின்ற எல்லா ஆண்டவருடைய பிள்ளைகள், சகோதர சகோதரிகள், குழந்தைகள், சிறுவர்கள், கனமுருந்திய ஊழியர் அன்பு தம்பி பாஸ்டர் இமானுவேல், பாஸ்டர் லாரன்ஸ், பிரதர் செல்வைமுத்து, என்னை அன்போடு அழைத்த என் அன்புக்குரிய நானும் தம்பின்னு தான் சொல்லுவேன், பாஸ்டர் எபனேசர், அவருடைய அருமை மகன், யாவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்ளுகிறேன். பல முறை அருமை தாசர் என்னை அழைத்திருக்கிறார். ஆனால் தேவனுடைய சித்தம் இந்த நாளிலே நான் உங்களோடு இருக்க வேண்டும் என்பது. அடிக்க அடிக்க அம்மியும் நகரும் என்று சொல்லுவார்கள். இந்த முறை கேட்டவுடன் எனக்கு முடியாதுன்னு சொல்ல மனசு வரல. பல முறை தம்பி ஆசையோடு கேட்டிருக்காரு, எவ்வளவு பிரயாசம் சிரமம் இருந்தாலும் இந்த இடம் வந்துடணும் அப்படின்னு சொல்லி அவருக்கு சரின்னு சொல்லிவிட்டு உடனே இமானுவேலுக்கு தான் ஃபோன் அடித்தேன். தம்பி பாஸ்டர் கூப்பிட்டாரு, எனக்கு வர முடியாதுன்னு சொல்ல முடியலை, இந்த முறை நான் சரி என்று சொல்லிவிட்டேன், நீங்களும் வந்து விடுங்கள் என்று சொன்னேன். ஆக அருமையான போதகர் அவருடைய ஊழியத்தில் நான் கலந்து கொண்டிருப்பது எனக்கு மிகுந்த மகிழ்ச்சி. ஏன்னா அவருடைய தலைமை போதகராக இருந்த ஃபஸ்ட் எபனேசர் ஜான் எனக்கு நிறைய ஒரு சகோதரர் மாதிரி, அவரையும் நான் பிரதர், எனக்கு ஒரு தம்பி மாதிரி அவர். அவருடைய தகப்பனார் ஐயா எம்ஓ ஜான் அவர்களே மாமானை தான் கூப்பிடுவேன். எங்கள் குடும்பத்துக்கும் ஒரு குடும்பத்துக்கும் நிறைய நட்பு உண்டு. எங்கள் அம்மாவும் அக்கான்னு தான் கூப்பிடுவார். எங்கள் அம்மா அவரை தம்பி வாப்பா எப்படிப்பா இருக்கான்னு கேட்பாங்க. எங்கள் அப்பா ஒரு மாப்பிள்ளைம்பார், மாப்பிள்ளை எப்படி இருக்கேம்பார். ஆக இந்த ஏலிம் திருச்சபையினுடைய ஸ்தாபகர் தலைவர் அவர் தானே ஸ்தாபகர் தலைவர் மாறிட்டாங்கண்ணே. ஆமாம், அவரோடு ஒரு நெருங்கிய தொடர்பு உண்டு. அருமை பாஸ்டர் எபனேசர் அவர்களை நான் கிட்டத்தட்ட 30 வருஷமாக பார்க்குறேன்னு நினைக்கிறேன். அவர் வீச சரியாக அப்போ தான் முளையாமல் இருக்கிற நாளிலிருந்து இன்றைக்கி எல்லாம் வயது முதிர்வான காலத்திலும் கூட அதே உற்சாகம், அதே புன்முறுவல், அதே வேகம், அதே விவேகம் அவரை பார்க்கின்ற போது எனக்கு மிகுந்த மகிழ்ச்சியாக இருக்கிறது. இன்றைக்கி ஒரு நல்ல ஒரு தலைப்பிலே இந்த 2 நாள் முகாமை பாஸ்டர் ஏற்பாடு செய்திருக்கிறார்கள். இன்றைக்கி கடைசி காலத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவுடைய வருகையின் கடைசி காலத்தில் இன்றைக்கி பிசாசு செய்கிற 2 காரியங்கள் திருச்சபையில் குடும்பங்களை அழித்து கொண்டிருக்கிறான், குடும்ப சமாதானத்தை கெடுத்து கொண்டிருக்கிறான், குடும்பங்களிலே குழப்பத்தை கொண்டு வந்து கொண்டிருக்கிறான். பல குடும்பங்கள். நான் ஒரு முறை சென்னையில், நான் வழக்கறிஞராக இருந்தவன், சென்னையில் ஒரு முறை ஒரு நண்பர், அப்போ அவர் பிரின்சிபல் செஷன் ஜட்ஜாக இருக்கிறார், அவரை பார்ப்பதற்கு போகும்போது என்னுடைய அருமை நண்பர் அவர் சொன்னார், என் அண்ணாச்சிமார், அண்ணாச்சி இந்த ஃபேமிலி கோர்ட்டில், அவர் கீழே இருக்கிற ஃபேமிலி கோர்ட்டில் ஒரு நாளைக்கு 200 கேஸுக்கு மேலே வருது. அதில் 75% கேஸுகள் கிறிஸ்தவ குடும்பத்திலே போட்ட கேஸுகள், டைவர்ஸ் கேஸு, மெயின்டெனன்ஸ் கேஸு எல்லாம் கிறிஸ்தவ குடும்பம்னு சொன்னார். எனக்கு அது மிகுந்த ஒரு மனசுக்கு கஷ்டமாக இருந்துச்சு. எந்த மாவட்டத்துக்கு போனாலும் எல்லா நீதிமன்றங்களிலும் இந்த டைவர்ஸு அல்லது மெயின்டெனன்ஸ் இந்த மாதிரி கேஸுகள் பார்த்தா 50% மேலே கிறிஸ்தவ பிள்ளைகள், எங்களை போன்ற ஊழியர்கள் நடத்தி வைத்த திருமணங்களில் இருந்த பிள்ளைகள் தான் அநேகர் வந்து நிற்கிறாங்க. இப்போ யாருடைய வேலை? குடும்பத்தை குலைப்பது. அதான் ஆண்டவர் சொன்னார், திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறானே அன்றி வேறொன்றுக்கும் வரான், நானோ ஜீவனை கொடுக்கவும், இந்த ஜீவன் யோவான் 10:10 சொன்னார், அந்த ஜீவன் பரிபூர்ணப்பட வந்தேன் என்று சொன்னார். அது மாதிரி ஊழியக்கார குடும்பங்களில் நான் 2-3 மாதத்துக்கு முந்தி சென்னையில் 850 பேர் வந்தாங்க, ஊழியக்கார குடும்பம். என்னை ஒரு பாஸ்டர் கூப்பிட்டு செய்தி கொடுக்க வச்சார். இந்த 850 பேருக்கும் நல்ல வெகுமதிகள் கொடுத்தாரு. 3000 ரூபா ஒர்த் ஆஃப் கிஃப்ட் எல்லாருக்கும் இண்டிவிஜுவல் அவர் வேறு கொடுத்து, நான் சீஃப் கெஸ்ட்டாக போய் அந்த ஊழியக்காரருடைய குடும்ப முகாமிலே பேசினேன். எங்கே பார்த்தாலும் ஊழியக்கார குடும்பங்களிலும் பிசாசு குடும்பங்களை பிரிப்பதற்கு, குழப்பங்கள் உண்டு பண்ணுவதற்கு இன்றைக்கு தீவிரமாக செயல்பட்டு கொண்டிருக்கிறார். ஆகவே இது மிக அவசியம். குடும்பங்களிலே சமாதானம் அவசியம். குடும்பத்திலே ஒரு மகிழ்ச்சியான ஒரு நிலைமை காணப்படணும். ஆண்டவர் சொன்னார், பிரியமானவனே
உன் ஆத்துமா வாழ்வது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து எப்படி இருக்கணும். ஆனால் அதுக்கு எதிரடையாக பிசாசு என்னென்ன செய்யணுமோ அத்தனையும் செய்துக்கிட்டு வரான். ஆகவே இப்படிப்பட்ட ஒரு முகாம், இப்படிப்பட்ட ஒரு நிகழ்ச்சி, இப்படிப்பட்ட ஒரு கூட்டம் மிக மிக அவசியமாக இருக்கிறது. ஆகவே அருமை போதுகிறவர்கள் ஒரு தரிசனத்தோடு இந்த 2 நாள் குடும்ப ஆசீர்வாத முகாமை வைத்திருக்கிறார்கள். வந்து நல்ல ஆண்டுடைய வார்த்தையை கேளுங்க. குடும்பத்தில் இருக்கிற குறைவுகளை சரி பண்ணி கொள்ளுங்கள். ஆண்டவர் இயேசு சீக்கிரம் வருகிறார். எதற்காக இயேசு கிறிஸ்து முதலாவது அற்புதத்தை ஒரு திருமண வீட்டில் செய்யணும்? ஒரு முடவனை நடக்க செய்திருக்கலாம், குருடனுக்கு பார்வை கொடுத்திருக்கலாம், செவடனை கேட்க வைத்திருக்கலாம், மரித்தவனை உயிரோடு எழுப்பியிருக்கலாம். ஒரு திருமண வீட்டில் போய் முதலாவது அற்புதத்தை செய்வதற்கு என்ன காரணம்? ஏன் ஒரு திருமண வீட்டை தெரிந்து கொண்டார்? ஏன்னா திருமணத்தை உண்டு பண்ணியது தேவன். அவர்தான் குடும்ப வாழ்க்கையை மனிதனுக்கு பரிசாக தந்தார். மனிதன் தனிமையாக இருப்பது நல்லது அல்ல என்று சொன்னார். ஒரு ஏற்றத்துடைய கொடுப்பேன் என்று சொன்னார், கொடுத்தார். அவர் திருமண வாழ்க்கையை ஆண்டவர் கொடுத்தார், ஆசீர்வதித்தார். நீங்கள் பலுகி பெருகி பூமியை நிரப்பி அதை கீழ்ப்படுத்தி சமுத்திரத்து மச்சங்களை, ஆகாயத்து பறவைகளை, பூமியிலே நடமாடுகிற சகல ஜீவ ஜந்துகளையும் ஆண்டுகள் உங்களை சொல்லி அவர்களை ஆசீர்வதித்தார். ஆதியாகமம் 1:28. ஆனால் ஆண்டவர் எதெல்லாம் செய்கிறாரோ அதுக்கு ஆப்போசிட்டாக செய்கிறது தான் பிசாசு வேலை. ஆண்டவர் ஆசீர்வதித்தார். அதனால தான் வீட்டில் முதல் திருமண வீட்டில் போய் நின்னாராங்க. பொதுவாக சொல்லுவாங்க, ஒரு புலவர் அழகாக சொல்லியிருக்கார், வாழ்க்கை என்றால் 1000 இருக்கும், வாசல் தோறும் வேதனை இருக்கும், வந்த துன்பம் எதுவென்றாலும் வாடி நின்றால் ஓடுவது இல்லை, எதையும் தாங்கும் இதயம் இருந்தால் இறுதி வரைக்கும் அமைதி இருக்குன்னா. எதையும் தாங்கிக் கொள்ளக்கூடிய இறுதி இருந்துட்டா போதையா, நீ அமைதியாக போயிடலான்னு அவன் சொல்லிட்டு போயிட்டான். ஆனால் நம்முடைய தாவீது ராஜா சொன்னார் சங்கீதம் 16:8, கர்த்தரை எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன், அவர் என் வலது பார்சத்தில் இருக்கிறபடினாலே அசைக்கப்படுவதில்லை. அவர் திருமண வீட்டை தெரிந்து கொண்டு முதலாவது அற்புதத்தை இங்கே செய்தார் என்று சொன்னால், இயேசு அழைக்கப்பட்டிருந்தார். குறைகளை இயேசுவிடம் சொன்னார்கள், இயேசு சொன்னபடி செய்தார்கள். அன்னை மரியாள் சொன்னார்கள், அவர் என்ன சொல்லுகிறாரோ அதன்படி செய்யுங்கள், இந்த வேதம் என்ன சொல்லுகிறதோ அதன்படி செய்யுங்கள், குறைவு நிறைவாகும் வாழ்க்கையில். இந்த தத்துவத்தை சொல்லும்படி தான் ஆண்டவர் முதலாவது அற்புதத்தை ஒரு திருமண வீட்டில் செய்கிறார். இப்போ ஆண்டவருடைய சித்தம் திருமண வாழ்க்கையை குறித்து, குடும்ப வாழ்க்கையை குறித்து இது ஆண்டவர் கொடுத்தது. பிரியமானவனே, உன் ஆத்துமா வாழ்வது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து எப்படி இருக்கணும்? எதுலேயும் குறை இருக்கக்கூடாது. கர்த்தரை தேடுகிற பிள்ளைகளுக்கோ ஒரு குறை இருக்கக்கூடாது. சமாதான குறைவு இருக்கக்கூடாது, சந்தோஷ குறைவு இருக்கக்கூடாது, வீட்டில் பொருளாதார குறைவு இருக்கக்கூடாது, எதிலுமே குறைவு இருக்கக்கூடாது. அதுதான் தேவனுடைய நோக்கம், தேவனுடைய சித்தம். ஆனால் இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்கிறது? அதுக்காக தான் தாவீது ராஜா ரொம்ப அழகாக சொன்னார். 127 சங்கீதத்தில் 6 வசனங்கள் தான். முதல் வசனத்தில் நிபந்தனையை சொல்லுகிறார், கண்டிஷன். கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகளில் நடக்கிறவன் எவனோ பாக்கியவான். இந்த செய்தியை நான் 3 விதமான தலைப்பிலே நான் பேச போகிறேன். ஐயா சொன்னார் 9 மணி வரைக்கும் பேசுங்கன்ட்டார். பேசலாமா? நீங்கள் ரெடியா? இடத்துல ஒரு ஐயா சொன்னார், ஐயா ஆவியானவர் ஏவுறபடி பேசுங்கன்ட்டார். மக்களை பார்த்து கேட்ட, ஐயா நான் பட்டிமன்ற பேச்சாளர், அதிமுகவிலே நட்சத்திர பேச்சாளர் இருந்தவன். அதனால் கேட்ட, ஐயா நான் எவ்வளோ நேரம் பேசணும்? ஒரு ஐயா சொன்னார், ஐயா நீங்கள் எவ்வளோ நேரம் பேசுங்க ஐயா, நாங்கள் எப்போ போகணுமோ எந்திரிச்சு போய்கிட்டே இருப்போம்னார். அவர் தான் கடைசி வரைக்கும் இருந்தார். முதலாவது நிபந்தனையை சொல்லுகிறார், கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகளில் நடக்கிறவன் எவனோ அதான் பாக்கியவான். கண்டிஷன் அங்கே தான். நான் நிறையா கிரிமினல் கேஸ் நடத்தியிருக்கேன், மர்டர் கேஸ் நடத்தியிருக்கேன், திருநாட்டு சபை நடத்தியிருக்கேன். திருநெல்வேலியில் என்னுடைய சீனியர் ஜட்ஜி அசோக்குமாருக்கு நான் முதல் ஜூனியர். என்னுடைய நண்பர் ஜட்ஜி சந்துரு பெரிய ஜட்ஜாக இருந்து ரிட்டையர்ட் ஆனார். நிறையா என்னுடைய நண்பர்கள் ஹைகோர்ட் ஜட்ஜாக இருந்து பிரபலமாக இருந்து ரிட்டையர்ட் ஆகியிருக்காங்க. பொதுவாக நீதிமன்றங்களிலே ஒரு ஜாமீன் கொடுக்கும்போது முதல்ல ஜாமீனை கொடுத்துட்டு கண்டிஷன் போடுவாங்க. ஜாமீன் விட்டுருக்கேன் உனக்கு, தினம் காலையில் 10 மணிக்கு தாளையூத்து போலீஸ் ஸ்டேஷனில் போய் கையெழுத்து போடணும், கண்டிஷன் 2வது சொல்லுவான். ஆனால் ஆண்டவர் சொல்கிற காரியம், ஆண்டவருடைய ஆசீர்வாதங்களுக்கு முதல்ல கண்டிஷனை போடுறாரு. நீ கர்த்தருக்கு பயந்து நீ அவர் வழிகளில் நடந்தால் நீ பாக்கியவான்.
கண்டிஷனை ரெண்டாவது போட மாட்டார், முதல்ல கண்டிஷன். அப்போ ஆண்டவருடைய கட்டளைக்கு கண்டிஷனுக்கு யார் கீழ்ப்படுகிறார்களோ, உபாகம் 4ஆம் அதிகாரம் 40ஆம் வசனத்தில் அற்புதமாக மோசே எழுதியிருக்கிறார். படிங்கம்மா, உபாகம் 4:40. உபாகம் 4:40. நன்றாயிருக்கும்படி, யாரு? நீ, உன் வீட்டாரு, உன் பிள்ளைகள் நன்றாயிருக்கும்படிக்கும் உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு என்றைக்கும் கொடுக்கிற தேசத்திலே நீ நீடித்த நாளாயிருக்கும்படிக்கு நான் இன்று உனக்கு கற்பிக்கிற கட்டளைகளையும் கற்பனைகளையும் கை கொள்ள. எதுக்கு? நீ நன்னா இருக்கணையா. பெரியவங்க சொல்லுங்க, எதுக்குடா படிக்க சொல்ல? நல்லா இருக்கணும்டா, நீ படி. பையன் கோளாறு பண்ணிக்கிட்டு இருந்தான், படிக்க மாட்டேன்னா. படிடா, படித்து என்னத்தை கண்டோம்னா, படித்தா நல்ல மார்க் வாங்கலாம்டா, மார்க் வாங்கி என்னத்தை கண்டேன்? பாஸ் பண்ணலாம்டா, பாஸ் பண்ணி என்னத்தை கண்டேன்? மேல் வகுப்புக்கு போகலாம், மேல் வகுப்பு என்னத்தை கண்டேன்? காலேஜுக்கு போகலாம்டா, காலேஜுக்கு போய் என்னத்தை தான் கண்டோம்கான். காலேஜ் போனால் படித்தா பட்டம் கிடைக்கண்டா, பட்டத்தை படித்து என்ன செய்ய என்னத்தை கண்டேம்கான். பட்டம் கிடைச்சின்னா வேலை கிடைக்கும்டா, வேலை கிடைச்சி என்னத்தை கண்டேன்? நல்ல பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணி ஜாலியாக இருக்கலாம்டா. கஷ்டப்பட்டு படித்து காலேஜுக்கு படித்து மார்க் வாங்கி பாஸ் பண்ணி பட்டம் வாங்கி வேலை வாங்கி பொண்ணை, நல்ல பொண்ணை கல்யாணம் முடித்து ஜாலியாக இருக்கிறதுக்கு இப்போவே கல்யாணம் பண்ணி ஜாலியாக இருக்காமுங்க. அவன் இவனை திருத்த முடியுமா? கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகளில் நடக்கிற கண்டிஷனுக்கு கீழ்ப்படுகிறவர்களுக்கு ஆண்டவர் அற்புதமாக சொல்கிறார். குடும்ப ஆசீர்வாதம் 128 சங்கீதத்தை பற்றி நான் புக் எழுதியிருக்கிறேன். கர்த்தருடைய ஆசீர்வாதம், குடும்ப ஆசீர்வாதம் அப்படின்னு சொல்லி 128 சங்கீதம் 1000 புத்தகம் போட்ட உடனெல்லாம் போயிடுச்சு. எப்படி ஒரு குடும்ப ஆசீர்வாதம் இருக்கணும் தாவீது சொன்ன ஆலோசனைகளை சொல்லி அழகாக கர்த்தருடைய கிருபையில் எழுதியிருக்கு. 25 புக்குக்கு மேலே எழுதியிருக்கிறோம். ஆண்டவருடைய வார்த்தை அற்புதமாக ஒரு குடும்பம் எப்படி ஆசீர்வாதம் இருக்கணும், அடுத்து ஒரு வீடு எப்படி ஆசீர்வாதம், குடும்பம் வேற வீடு வேற, ஒரு வீடு எப்படி ஆசீர்வாதம் இருக்கணும், கடைசி அந்த வீடு யார், இந்த 3 தலைப்பில் சுருக்கமாக பேசி நான் நிறைவு செய்கிறேன். முதலாவது, இந்த கண்டிஷனை யார் கீழ்ப்படுகிறார்? கர்த்தருக்கு பயந்து பரிசுத்த வேதாகமத்திலே சொல்லப்பட்ட அத்தனை கட்டளைகளுக்கும் கீழ்ப்படிந்து நீ நடப்பாயனால் நீ பாக்கியவன். உலகத்துக்காரனை பார்த்து யார் பாக்கியவானா? மந்திரி பாக்கியவாயா, நல்லா சம்பாதிக்கிறாங்க ஐயா, எம்எல்ஏ எம்பி பாக்கியம் ஐயா, அவனுக்கும் வருமானம் வருது, புகழ் வருது, எல்லாம் வருது. பார்த்து குத்துனா மந்திரி, மாற்றி குத்துனா எந்திரி, கதை முடிஞ்சு போச்சு, அவ்வளோதான். அவன் பாக்கியவான் நிரந்தரமாக அல்ல. பெரிய பதவி, உயர்ந்த பதவியில் இருக்கணும் பாக்கியவான் சொல்ல முடியாது. எல்லாம் தற்காலிகமானது, நிரந்தரமானது அல்ல. நிரந்தரமானது கர்த்தருடைய ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும். கர்த்தருடைய பிள்ளைகள் தான் நிரந்தரமான பாக்கியவான்கள். கர்த்தரை தெய்வம் என்று தெரிந்து கொண்ட ஜனமா நிரந்தரமான ஆசீர்வதிக்கப்பட்ட ஜனங்கள். அல்லேலூயா. கர்த்தருக்கு பயந்து வழிகளில் நடந்து பாருங்கள். அதுக்கு என்ன ஆசீர்வாதத்தை அவர் சொல்றாரு? உன் கையின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய். உன் கையின் பிரயாசம். இன்னைக்கு சம்பாதிக்கிறாங்க, 10ஆம் தேதியோட சம்பளம் முடிஞ்சு போகுது. அரசாங்க உத்தியோகத்தில் இருக்கவங்களும் சரி, தனியார் நிறுவனத்தில் வேலை செய்கிறவங்களும் சரி, 10ஆம் தேதி 15ஆம் தேதி 10ஆம் தேதி வரைக்கும் கோழிக்கறி சாப்பாடு நடக்கும், ஆட்டுக்கறி சாப்பாடு நடக்கும், மீன் சாப்பாடு நடக்கும். 15க்கு மேலே கொஞ்ச நாளைக்கு சாம்பார், கடைசியில் புளிக்குழம்பு, முடியும் போது ரசம். இப்படி தானே போகுது வண்டி. வேற எங்கே போகுது? ஆஸ்பத்திரிக்கு போகுது, வட்டிக்கு போகுது, கடனுக்கு போகுது, விரயமாகுது, டாஸ்மார்க்கு போகுது. உன் கையின் பிரயாசத்தை நாம் சாப்பிட முடியாதவர்கள் எத்தனை பேர் இருக்கிறார்கள்? யோசித்து பாருங்க. ஆண்டோட வார்த்தை சொல், உன் கையின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய். ஒரு பாஸ்டர் சொல்லுதார், ஐயா நான் வீட்டு விசிட்டெல்லாம் ஒரு 10ஆம் தேதிக்குள்ள முடிச்சிருவேன்னாரு. ஏமியா? அப்போ தான்யா ஒரு 100 ரூபாயும் கிடைக்கும், ஒரு சாப்பாடு பாடு கிடைக்கும். 20ஆம் தேதிக்கு மேலே கடுங்காப்பி கொடுக்காங்கய்யா, கட்டை காப்பி கொடுத்துருந்தாங்க. அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, 144ஆம் சங்கீதம் 13ஆம் வசனம் சொல்கிறது. வாசி போல சீக்கிரமா. 144:13. உன் களஞ்சியங்கள் சகலவித வஸ்துக்களையும் கொடுக்கத்தக்கதாய் 10ஆம் தேதி வரைக்கா, 15ஆம் தேதி வரைக்கா, 30ஆம் தேதி 31ஆம் தேதி வரைக்கும் உன் களஞ்சியங்கள் நிரம்பி இருக்கணும். ஹல்லேலூயா. அதுதான் ஆசீர்வாதம். சம்பளம் வாங்கணுன்னே ஜெபம் பண்ணி தசமாக கொடுத்துட்டு வந்து ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரை என் கையின் பிரயாசத்தை ஆசீர்வதியும். 31ஆம் தேதி வரைக்கும்
என் சீனி டப்பா குறையக்கூடாது, அரிசி டப்பா குறையக்கூடாது, பருப்பு டப்பா குறையக்கூடாது, எந்த டீ தூளா காப்பி தூளா எதுவும் குறையக்கூடாது. நடக்குமா நடக்காதா? அல்லேலூயா. எங்கள் சபையில் இலங்கை முகாமிலிருந்து ஒரு குடும்பம் வருது. ஒரு 4-5 வருஷமாக வராங்க. அந்த பையன் ரொம்ப கடுமையானவர். மனைவியை கோயிலுக்கு அனுப்ப மாட்டார். இந்த பிள்ளை ரகசியமாக வந்துட்டு போச்சு. பிறகு கொஞ்ச நாள் கழிச்சு ஜெபம் பண்ணி பஸ் ஏற்றி விட்டார். போயிட்டு வா, நீ வேணா போய் தொலை அப்படின்ட்டார். அவருக்காக ஜெபம் பண்ண ஆரம்பித்தோம். கொஞ்ச நாள் பைக்கில் வந்து விட்டுட்டு போனார். உள்ளே வர மாட்டார், போயிடுவார், கூப்பிட வருவார். ஜெபம் பண்ணி இப்போ அவர் மனைவிக்கு மேலே முன்னால் வந்து நிற்கிறாரு. அவ்வளோ உற்சாகம். அப்போ அந்த பையன் சொல்கிறாரு, நான் ஆலயத்துக்கு வருவதற்கு முன்பாக, இயேசுவை ஏற்றுக்கொள்ளுக்கு முன்பாக சோறு மட்டும்தான் என் மனைவி பொங்குவா, குழம்பு வைக்க கூட்டு வைக்க ஒன்றும் இருக்காது, காசும் இருக்காது. அவள் சொந்த பந்தங்கள் இந்த முகாமில் இருக்காங்க. அவங்க வீட்டுக்கு ஒரு வீட்டில் போய் குழம்பு வாங்கிட்டு வருவா, ஒரு வீட்டில் ஊறுகாய் வாங்கிட்டு வருவா, ஒரு வீட்டில் கூட்டு வாங்கிட்டு வருவா. இப்படித்தான் நாங்கள் சாப்பிட்டோம். என்றைக்கு ஆண்டவருடைய சமூகத்துக்கு வந்தோமோ, ஆலயத்துக்கு வந்தோமோ, இப்போ நாங்கள் மற்றவர்களுக்கு குழம்பு கொடுக்குறோம், கூட்டு கொடுக்குறோம். எங்களுக்கு ஒரு குறைவும் இல்லை. ஹல்லேலூயா. அதுதாங்க ஆண்டவர் செய்கிற வேலை. ஒரு குறைவும் இருக்கக்கூடாது. உன் கையின் பிரயாசத்தை நீ சாப்பிடணும். எத்தனை பேர் சின்ன வயசில் எங்கே போயிருக்காரு? அப்பா ஆஸ்பத்திரிக்கு போயிருக்காரு. அம்மா எங்கே? அவளுங்க இந்த ஆஸ்பத்திரிக்கு போயிருக்கா. 50 வயசுக்காரர் ஒருத்தர் திடீர்னு அவருக்கு நெஞ்சு வெளி. பையனை மூத்தவனை கூப்பிட்டா, எனக்கு வாடா, எனக்கு ஒரு மாதிரி இருக்குடா, கிருகிருன்னு வருதுடா, வயிறு நெஞ்சு வேற வலிக்குடா, சித்தப்பா வர சொல்லுடா, ஆஸ்பத்திரிக்கு போகணும்ட்டாரு. ஃபோன் பண்ணி அப்பா வர சொல்லிட்டா. சித்தப்பா வந்துட்டார், டாக்ஸியோடு வராரு. என்னென்ன செய்யுது? ஒன்றும் இல்லைப்பா, ஒரு மாதிரி இருக்குப்பா, பயமாக இருக்குப்பா, நெஞ்செல்லாம் வலிக்குப்பா, உடம்புலாம் அப்படி குதுன்னு வருதுப்பா. சரி, ஒரு நல்ல டாக்டர், பேர் போன டாக்டர் இருக்காரு, கூட்டிகிட்டு கூப்பிட்டு போயிட்டான். நேராக போய் வண்டி அங்கே நின்றுச்சு. ஒரு ஆஸ்பத்திரி பேர் போட்டிருக்கு. இறங்கி உள்ளே கூப்பிட்டு போய் டோக்கன் 100 ரூபாய்க்கு டோக்கன் வாங்கியாச்சு. இவர் கேட்காரு, தம்பி டாக்டர் பேரே பலகையில் வரலையேன்னாரு. நான் தான் சொன்னேன்னே பேர் போன டாக்டர்னு அப்படிங்காரு. உடனே யோசிக்காரு, என்னடா இவர் வில்லங்கமாக போகுதா கதைன்னு. 100 ரூபா டோக்கன் வாங்கியாச்சு. நெர்சம்மா சொல்லுதா, டாக்டர் உங்களை கூப்பிட்டாரு, மேலே கூப்பிடுதாரு, மேலே இருக்கார், மாடியில் கூப்பிடுதா இருக்காரு. இவன் படிக்கட்டில் ஏறி தம்பியை கையை பிடிச்சிட்டு போகிறான். அங்கே எழுதி போட்டிருக்கு, மேலே போகும் வழி. மேலே போப்படான்னு தானே டாக்டர்கிட்ட வந்தேன், இவர் மேலேயே கொண்டு போகிறாங்க போல கேடு பயந்து அடுத்த கட்ட பயத்தில் மேலே போகிறாரு. டாக்டர் கூப்பிட்டார், எல்லா டெஸ்ட்டும் பண்ணார். அங்கே சோதனை பண்ணி இங்கே சோதனை பண்ணி எல்லாம் பண்ணிவிட்டு சொல்லுதார், நாளைக்கு மறுநாள் உங்களுக்கு ஆப்ரேஷன் பண்ணி ஆகணும், கண்டிஷன் சரியில்லை. சரி டாக்டர், எவ்வளவு ஃபீஸ் ஆகுங்காரு. இவர் சொன்னார், 10,001. இதை 10,001 மொய் செய்கிறவன் தான் 501, 1001, 2001 செய்வான். இது ஆஸ்பத்திரி ஆப்ரேஷனுக்கு 10,001, அது என்ன கணக்குன்னு கேட்கான். டாக்டர் சொன்னார், ஒன்றும் இல்லையா, 10,000 எனக்கு ஃபீஸு, 1 ரூபா உன் நெத்தியில் வைக்கிறதுக்குன்னா. அங்கேருந்து ஸ்ட்ரெச்சரில் குதித்து ஓடின ஓட்டத்தில் நேராக போய் காரில் ஏறி உக்காந்துட்டான். உலகம் அப்படி தாங்க ஓடிக்கிட்டு இருக்கு. கையின் பிரயாசத்தை சாப்பிட முடியவில்லை. அவனுடைய வார்த்தை சொல்லுது, உனக்கு பாக்கியமும் நன்மையும் பாக்கியமும் உண்டாயிருக்குங்க, நன்மையும் உண்டாயிருக்கும். அப்போ அவன் போய் பாக்கியவானுங்க, ஒரு குறையில்லாமல் இருக்காங்க. ஆண்டுடைய பிள்ளைகளை பார்த்து சொல்லணும், பாக்கியவான். கர்த்தரை தெய்வம் என்று தெரிந்து கொண்ட ஜனம் பாக்கியமுள்ள ஜனம். யாருடைய உள்ளத்தில் எல்லாம் இயேசு இருக்கிறாரோ பாக்கியவான்கள். யாரெல்லாம் இயேசோடு இருக்கிறார் பாக்கியவான்கள். உன் கையின் பிரயாசத்தை நீ சாப்பிட வேண்டும், உனக்கு பாக்கியமும் நன்மை உண்டாயிருக்க வேண்டும். குறை இருக்கா அப்படின்னா என்ன யோசித்து பார்க்கணும். இன்னைக்கு ஒரு ஒர்க் ஷாப் மாதிரி நடக்கு. குறை இருந்தால் குறையெல்லாம் சரி பண்ணிட்டு போகணும். இன்னைக்கு ஆண்டவருடைய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள பாத்திரவான்களாய் மாறணும். இழந்து போனதெல்லாம் திரும்ப பெற்றுக்கொள்ளணும். உன் கையின் பிரயாசத்தை நீ சாப்பிடுகிறாயா? உனக்கு பாக்கியமும் நன்மையும் உண்டாயிருக்கா? அடுத்து சொல்றாரு, உன் மனைவி உன் வீட்டோரங்களில் கனிதரும் திராட்சை கொடிய போல் இருப்பாள். மனைவி வந்த பிறகுதாங்க ஆதாமுடைய வாழ்க்கையில் ஒரு நிறைவு வந்துச்சு, பெர்ஃபெக்ஷன் வந்துச்சு. ஒரு குடும்ப வாழ்க்கையோட நிறைவு, ஒரு கணவன் மனைவி. அதான் சொன்னார் ஆண்டவர், இது நல்லது இல்லையே. கோழி ஜோடி ஜோடியாக போகுது, இதுக்கு தனியாக சேவல் பாருங்க. எங்கள் வீட்டில் இருக்க நாய் நிறையா கோழி வச்சுருந்த எல்லா நாய் ஊற்றிக்கிட்டு போயிடுச்சு, ஒரு சேவல் மட்டும் இருக்குது.
அது கோழியோடு இருக்கும்போது பார்த்தா கண்கொள்ளா காட்சியாக இருந்துச்சு. இன்றைக்கி தனியாக சுற்றிட்டாலே. அதான் தனிமரம் தோப்பாக முடியாது, தனிமையில் இனிமை காண முடியாதுன்னா. 2 பேரும் இணையும் போது தாங்க ஒரு ஆசீர்வாதம். 2 பேரும் கணவனும் மனைவியுமாய் இணைந்து அந்த குடும்ப வாழ்க்கையிலே தொடருவது தேவ சித்தம். அதில் தான் ஒரு ஆசீர்வாதம் இருக்குது, ஒரு அழகு இருக்குது, ஒரு சிறப்பு இருக்குது. அதான் சொன்ன, ஆடி பாடி வேலை செய்தால் அலுப்பு இருக்காது, ஆணுமனும் சேராவிட்டால் அழகு இருக்காதுன்னு சொன்னான் புலவன். தனியாக ஒருத்தரை பாருங்க, தனியாக போய்கிட்டு இருக்காமையா, அவன் நிலைமை அப்படி ஆகிப்போச்சு. 2 பேர் போனால் பாருங்கள், நல்லா போகிறாங்க ஐயா, நல்லா இருக்காங்க, ஜோடி நல்லா இருக்கு. சில வேளையில் சில பிள்ளைங்க பைக்கில் உட்காந்தா அப்படியே கெட்டி பிடிச்சிக்கிட்டு அவரை அந்த மாதிரி பிடிச்சிக்கிட்டு போகும். என்ன இப்படி பிடிச்சிட்டு போகுதுன்னு கேட்டால், விழுந்தாலும் சேர்ந்து விழணுமையா, தனியாக விழக்கூடாது. அதுடைய தத்துவம் அப்படி அதுகளுக்கு. உன் மனைவி உன் வீட்டோரங்களில் கணிதரும் திராட்சை கொடி. திராட்சை கொடி சந்தோஷத்தை கொடுக்கிறது, திராட்சை கொடி ஒரு இன்பத்தை கொடுக்கிறது, சமாதானத்தை கொடுக்கிறது. பெரிய பெரிய நான் பல நாடுகளுக்கு போயிட்டு வந்திருக்கேன். அமெரிக்காலலாம் ஒரு விருந்து வச்சாங்கன்னா முதல்ல ஒயின் வைக்கிறாங்க, ஒரு சந்தோஷம். நம்ம கல்யாணங்கள் இப்போ வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க, வெல்கம் ட்ரிங்க்ஸ்ன்னு சொல்லுதாங்க. ஆனால் அதை குடித்தா போதும் மறுநாளே சளி பிடிச்சிக்கிடுது. இப்போ என்ன தக்கலக்கான தெரிய மாட்டாங்க. ஒரு சந்தோஷம், மகிழ்ச்சியாக இருப்பதற்காக திராட்சை ரசத்தை பழுமாறுகிறார்கள். ஆகவே தான் குறை ஓட்டோன்னே எல்லாரும் பதறி துடிச்சிட்டான், குறைஞ்சி வச்சேன்னு. உன் மனைவி எப்படி இருக்கணும்? உன் குடும்பத்தில் சந்தோஷத்தை கொடுப்பவளாக இருக்கணும். ஒரு பிரசங்கத்தில் கேட்டேன், ஐயா யாராவது பேயை பார்த்துருக்கீங்களா? ஐயா நான் பார்த்துருக்கேன். ஐயா எங்கேயா பார்த்தீங்க, எப்பயா பார்த்தீங்க, பகலில் ராத்திரியில் எங்கே பார்த்தீங்க? 20 வருஷமாக அதை கட்டிக்கிட்டு இருந்தாயா அழுகுதாம்காரு. திராட்சை கொடியாக இருக்கிறீர்களா? எப்படி இருக்கீங்க? 2 சாமியார் இங்கே குத்தாலத்தில் சந்திச்சாங்க, சன்னியாசிகள். 2 பேரும் பேசிக்கிட்டான். அண்ணாச்சி எப்படி இருக்கிய, எங்கே இருக்கிய, சௌக்கியமாக இருக்கீங்களா, ரொம்ப நாளாச்ச பார்த்து, எனக்கு அப்படி இப்படின்னு பேசிக்கிட்டே இருக்கும்போது, நீங்கள் எப்படி சாமியார் ஆனீங்க, உங்கள் கதையை சொல்லுங்கன்னா. அந்த சாமியார் சொன்னான், சரோஜான்னு எங்கள் ஊரில் ஒரு பிள்ளை இருந்தா, என்ன கல்யாணம் பண்ணிக்கிறதோம்னா சின்ன வயசுலேயே ஒன்றா படித்து ஒன்றா பழகிட்டு வந்தோம், திடீர்னு ஏமாற்றிட்டு போயிட்டான், நான் சாமியாரை வந்துட்டேம்னா. உடனே சரி என்னாச்சு, உங்கள் கதை நல்லா தான் இருக்குது, நீங்கள் எப்படி சாமியாரன்னு அவன் கேட்கான். அவன் சொன்னான், உன்னை ஏமாற்றிட்டு போனேன் அதே சரோஜாவை நான் கல்யாணம் பண்ணேன், நானும் இங்கே வந்துட்டேன் குத்தாலத்துக்கு சாமியாரா. கடிதரும் திராட்சை கொடியாக இருக்கிறீர்களா? ஹல்லேலூயா. நான் சிரிப்பதற்காக மட்டும் சொல்லவில்லை, சிந்திப்பதற்காகவும் சொல்லுகிறேன். நம்ம குடும்பத்துக்கு எப்படி நம்ம ஆசீர்வாதமாக இருக்கும்? குணசாலியான ஸ்திரியை கண்டுபிடிப்பவன் யார்? அவள் விலை முத்துக்களை பார்க்கல் உயர்ந்தது, அவருடைய புருஷனுடைய இருதயம் அவரை நம்பும், அவள் சம்பத்து குறையாது, அவள் உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் அவனுக்கு தீமை அல்ல நன்மையே செய்கிறாள். என்ன செய்றீங்க? நன்மை செய்கிறீங்களா? எப்படி இருக்கீங்க? குடும்ப வாழ்க்கை எப்படி இருக்கிறது? நேற்று ஒரு முந்தா நாள் 12:30 மணிக்கு எனக்கு ஒரு ஃபோன் வந்துச்சு. என் மனைவி கேட்டுக்கிட்டு தான் இருக்காங்க. 12:30 மணிக்கு ஒரு பொண்ணு பேசுது. அவள் டீச்சராக இருக்கா, அவர் கணவனுக்கு ஒரு அரசாங்க வேலை பார்க்குறான். எனக்கு ரொம்ப தெரிஞ்ச பிள்ளைங்க தான், 2 பேரும் அங்கிள் நம்மளுக்கு நல்ல பாசமாக இருப்பாங்க. ஒரே அழுகுதா ஃபோனில், என்ன மகளே சொல்லு மகளே சொல்லு மகளேங்க. அவர் பண்ணுற இம்சை தாங்க முடியலை. நல்ல குடும்பம், அப்பா நல்ல கிறிஸ்டின், அம்மா நல்ல கிறிஸ்டின். அப்பா எங்கள் ஸ்கூலில் ஹெட் மாஸ்டர் இருந்து ரிட்டையர்ட் ஆனவர், அந்த அம்மா ஒரு பள்ளிக்கூடத்தில் ஹெட் மாஸ்டர் இருந்து ரிட்டையர்ட் ஆனவங்க. நல்ல கிறிஸ்தவ குடும்பம். சிகரெட்டு குடிக்கிறாரு, தண்ணி அடிக்கிறாரு, என்னை இம்சை பண்ணுறாரு. அவர் பண்ணுற இம்சை தாங்க முடியல, என்னை அசிங்கமாக பேசுகிறாரு. ஒன்று நான் சாகணும், இல்லாட்டி போலீஸில் கம்ப்ளைண்ட் கொடுக்கணும். ராத்திரி 12:30 மணிக்கு புலம்புறா. நல்லா இருந்த குடும்பம், பிசாசு குழப்பத்தை கொண்டு வந்தான். அவங்ககிட்ட மறுநாள் காலையில் பேச, என்ன எப்பா ஏன்பா சாம் இப்படி பண்ணுற? அங்கிள் நேரம் வாரேன், அவன் பண்ணுற இம்சை எனக்கு தாங்கலைங்க. அவன் பயங்கரமாக போய்கிட்டு இருக்கு. 4 பெண்கள் சேர்ந்தாங்கன்னா நம்ம பக்கத்தில் என்ன பேசுவாங்க தெரியுமா? வீட்டில் நடக்கிற இம்சையை பேசுகிறாங்க. ஒரு பெண்ணு சொன்னால், நான் கல்யாணம் முடித்ததே தப்பாக போச்சுங்க, ஒண்டிக்கிட்டையாக இருந்திருக்கலாமேன்னாவா. ஏம்மா ஏன் இப்படி நொந்து போய் பேசுகிறியா? உன் புருஷன் என்ன செய்கிறாரு? ஏன் புருஷன் கொத்தனாராக இருக்காரு? ஐயோ நல்ல சம்பளமாச்சு, 1000 ரூபா சம்பளம், 2 தடவை டீ போண்டா வடையெல்லாம் கிடைக்கி, அதுக்கெல்லாம் குறைச்சல் இல்லை. அவர் என்ன தப்பு செஞ்சாலும் பூசி மொழிகிறாரு. நான் சின்ன தப்பு செஞ்சாலும் கரண்டியில் சார்ந்து எடுத்து சப்பு சப்புன்னு செவத்தில் அடிக்க மாதிரி அடிக்காரு, அடி தாங்கி முடியலையேண்ணா. அடுத்தவ சொன்ன, என் குடும்பம் அதை விட பெருசுன்னா. ஓம் புருஷன் என்ன செய்தார்? என் புருஷன் ரேஷன் கடையில் அளந்து போடுதாரு. ஆஹா,
முக்காக்கில் தானே இருக்குது 1 கிலோவுக்கு. எல்லாம் வீட்டுக்கு வந்துடுது, அதுக்கெல்லாம் குறையில்லை. எடையை குறைச்சி போட்டு பழக்கத்தில் நான் கொஞ்சம் எடை கூடிக்கிட்டேன். கல்யாணத்துக்கு பிறகு என்னை பார்க்கும்போதெல்லாம் ஓ எடையை குறைங்கார, நான் எங்கே போய் எடையை குறைக்கங்காவா. அடுத்தவ சொன்னால் எய்ம்ஸு அதை விட கொடுமைன்னா. ஓம் புருஷன் என்னம்மா செய்தார்? தமிழ் பண்டிட்டு. ஆஹா, அழகான வேலை. நான் 4 பள்ளிக்கூடம் நடத்துகிறேன், 8 ஸ்கூல் வச்சுருக்கிறேன். நல்ல வேலை, நல்ல சம்பளம், கை நிறைய காசு, அதுக்கெல்லாம் குறையில்லை. தேவயானின்னு எனக்கு எங்கள் அம்மா நல்ல பேர் வச்சுருக்காங்க, அழகான தமிழ் பேர். அவருக்கு ஆத்திரம் வந்தா என்னை பார்த்து தேவையா நீங்காரு, நான் எங்கே தான் போகட்டும்காவா. அடுத்தவ சொன்னா என் கொடுமை அதை விட பெருசுமா. ஓம்புருஷன் என்ன செய்தார்? தாலுகா ஹவுஸில் கிளார்க்காக இருக்கார். ஆஹா, குறைவே இல்லை, அதுக்கெல்லாம் குறையில்லை. மத்தியானம் சாப்பிட வந்தார். பிளேட்டை போட்டு சோறை போட்டு சாம்பாரை ஊற்றுனேன், கூட்டு பொரியலை கொண்டு வந்தேன், மேஜைக்கு அடியிலேங்காரு. நான் மேஜைக்கு அடியில் எங்கே போய் கூட்டு பொரியலை கொடுக்க? ஆஃபீஸில் தான் மேஜைக்கு அடியில் அண்டர் த டேபிள் வாங்கின பழக்கத்துக்கு மேஜைக்கு அடியில் கொடுக்க சொல்லுதாரே. இந்த கூடுக்கு அந்த மனுஷன் கூட எப்படி இருக்காங்காவா. அடுத்தவ சொன்ன என் குடும்பம் அதை விட பெருசாச்சேன்னா. அது என்ன குடும்பம்? உன் புருஷன் என்ன செய்தார்? என் புருஷன் ஆல் இண்டியா ரேடியோவில் நியூஸ் வாசிக்காரு. ஆஹா, அழகான பேர் பெற்ற வேலை, அதுக்கெல்லாம் குறையில்லை. 10:30 மணிக்கு டியூட்டி முடிஞ்சு வந்தார், குளிச்சாரு, சாப்பிட்டாரு, பாயை விரிச்சாரு, தலைவணியை போட்டார், போர்வையை மூடுவதற்கு முந்தி சொல்கிறாரு, இத்தோடு இந்த நிகழ்ச்சி இன்று நிறைவேறுகிறது. மீண்டும் காலையில் 7 மணிக்கு உங்களை சந்திப்பது உங்கள் சந்திரசேகரன். இந்த சந்திரசேகரன் எனக்கு தேவையா? அவ கேள்வி அப்படி கேட்கா. இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம். அதை வீட்டுக்கு வீடு வாசப்படி. மனைவிகள் எப்படி இருக்கணும்? கனிதரும் திராட்சை கொடியை போல் இருக்க வேண்டும். உன் பிள்ளைகள் அப்போதான் உன் பிள்ளைகள் பந்தியை சுற்றிலும் எப்படி இருப்பாங்க? ஒலிவு மர கன்றுகளாக இருப்பார்கள். உன் பிள்ளைகள் எல்லாம் கர்த்தரால் போதிக்கப்பட்டிருப்பார்கள். உன் பிள்ளைகளுடைய சமாதானம் எப்படி இருக்கும்? பெரிதா இருக்கும். யோவான் சொல்லுகிறார், என் பிள்ளைகள் சத்தியத்தில் நடக்கிறான் கேள்விப்படுகிற சந்தோஷத்தை காட்டு வேறு சந்தோஷம் எனக்கு இல்லை. இன்னைக்கு பையங்க வாழ்க்கை ஏடா கூடமா போய்கிட்டு இருக்கு. ஹைஸ்கூலுக்கு ஒரு நாள் போயிருந்தேன். 6ஆம் கிளாஸ் வாத்தியார், ஐயா அந்த பேர்களுக்கு பாடம் நடத்த முடியாது ஐயா, எல்லாம் விளைஞ்சிட்டாமியான்னாரு. என்னப்பா என்ன வாத்தியார் சார் இப்படி நீங்கள் ஆதங்கப்பட்டு சொல்லல? என்னென்னா 6ஆம் கிளாஸ் பேர் தமிழ் புத்தகத்தில் எழுதி வச்சிருக்க கவிதையை பாருங்கன்னாரு. கவிதையை படித்து பார்த்து அவனை கூப்பிட்டு பாராட்டணும்னு என்ன வந்துருச்சு. நல்லா எழுதியிருக்காயா ஐயா, இப்படி எழுதியிருக்கா, நீங்கள் பாராட்டுறீங்களே. அவனை கூப்பிட்டு கண்டிங்கன்னார். கூப்பிட்டேன், டே கெட்டிக்காரன்டா, நீ பாரதேசம்லாம் விட மேலே வந்துடுவடா, ஆனால் இப்போ கவிதை எழுதாத, 10ஆம் கிளாஸை முடிச்சுட்டு எழுது அப்படின்னு சொல்லிட்டு இந்த கவிதையை படித்து பார்க்குறேன். தூரத்தில் இருப்பது சென்னை, தோட்டத்தில் இருப்பது தென்னை, வீட்டில் இருப்பது திண்ணை, நான் நினைப்பதோ உன்னை. என்னை பாராட்டாமல் இருக்க முடியுமா? இன்னொரு நாள் சமூக அறிவியல் வாத்தியார் சொல்கிறாரு, ஐயா நான் ரிட்டையர்ட் ஆகுத வரைக்கும் கேள்வியே கேட்கப்படாதுன்னு முடிவு பண்ணிட்டேன் அந்த பேர்களுக்கு. என்னையா அப்படி ஒரு முடிவு எடுத்துட்டீங்களே? கேள்வி கேட்டுத்தானே பிள்ளைகளுக்கு படிக்க வைக்கணும், அதெல்லாம் கேட்க முடியாதையா. என்னையா கேட்க முடியாது? என்னையா நடந்துச்சு சொல்லியா? நான் ஒரு நாள் கேட்டேன், சிலருக்கு தமிழ் மொழி பிடிக்கும், சிலருக்கு மலையாள மொழி பிடிக்கும், சிலருக்கு தெலுங்கு மொழி பிடிக்கும். மனோகரா உனக்கு என்ன மொழி பிடிக்கும்னே? அவன் உடனே உங்கள் மக்கள் தேன் மொழி பிடிக்குங்காயா. இவனுக்கு நான் எப்படியா பாடம் நடத்தங்கார் அவர். இன்னைக்கு காலம் அப்படி ஆகி போச்சு. 6 மாதம் குழந்தை அழுதுச்சுன்னா ஃபோனை கொடுத்தா, அப்போ செல்ஃபோனை கொடுத்தா சிரிக்க ஆரம்பிச்சிருது. எல்லா வீட்லேயும் பிள்ளைகளுக்கு ஃபோன் கொடுத்தா தான் சாப்பிடுது, யாரும் இல்லைன்னு சொல்ல முடியாது. நெட்டு வந்தது, ஃபோன் வந்துச்சு, பிள்ளைகளுடைய வாழ்க்கை, அநேக பிள்ளைகளுடைய வாழ்க்கை தாறுமாறாய் போய் கொண்டு இருக்கு. கண்டிக்க முடியலை. நேற்று ஒரு அம்மா ஃபோன் பண்ணி சொல்லுது, ஐயாச்சு பேரனுக்கா ஜெபம் பண்ணுங்க, ஃபோனும் கையுமா இருக்கான், என்னமா சொன்னால் ஏதாவது செஞ்சிருவோமுங்க, பயமாக இருக்குது, 9th படிக்கிறாயா. கண்டிக்க முடியலை. 2 பிள்ளைய சாட்டிங் நடந்துக்கிட்டு இருக்கு. இவன் எங்கேருந்து ஃபோனில் சாட் பண்ணுதா, அவன் அங்கேருந்து சாட் பண்ணுதா. அப்பா கேட்குறே 11 மணி ஆச்சுடா, என்னடா பேசிக்கிட்டு கிடக்க, என்னடா சாட் பண்ணுத, ஆஃப் பண்ணிட்டு படுடா, நேரம் ஆச்சுடா அப்படிங்காரு. இவன் பேசுறது அங்கேயும் கேட்க வச்சு அப்பாவுடைய ஆத்திரம் சண்டை போடுதாரு. சாட்டிங் போய்கிட்டு இருக்கு. இவன் உடனே இவன் சொல்லிட்டான், அவளுக்கு அடிக்கிறான், நான் தூங்க போகிறேன், நீ எப்போ தூங்க போகிற. அப்போ அந்த தூங்கிறதுக்கு 2 ஓ போடணும், THOONGA, தூங்க போகிறேன். இவன் அவசரத்தில் 1 ஓ போட்டான். அவன் பார்க்க, நான் தொங்க போகிறேன், நீ எப்போ தொங்க போகிற. நீ தொங்குறதுக்கு முந்தி நான் தொங்குது, அவன் தொங்கிட்டான்.
போலீஸ் ஸ்டேஷன் வரைக்கும் விவகாரம் போயிட்டு. அப்படிப்பட்ட ஒரு நெருக்கடியான இக்கட்டான ஒரு காலம். பிள்ளைகளுக்காக ஜெபம் பண்ணுங்க. யாருடைய கருத்தில் இருக்கு தெரியுமா? ஒரு தகப்பன் ஒரு தீர்க்கதரிசியாக இருக்கணும். ஒரு தகப்பன் ஒரு ஆசிரியராக இருக்கணும். ஒரு தகப்பன் ஒரு நண்பனாக இருக்கணும். ஒரு தகப்பன் ஒரு அரசனாக இருக்கணும். புறநானூறு தாய் அழகா சொல்றாரு, ஈன்று புறந்தறுதல் எந்தலை கடனே, சான்றோன் ஆக்குதல் தந்தைக்கு கடனே, வேல் வடித்து கொடுத்தல் கொல்லருக்கு கடனே, நன்னடை நல்கல் வேந்தருக்கு கடனே, ஒளிருவான் அருசமர் முறுக்கி களிர் எரிந்து பெயர்தல் காளைக்கு கடனேன்னு சொல்றான். நான் பட்டிமன்ற பேச்சாளர் அந்த காலத்தில். அவன் சொல்றான், நான் பெற்றுக் கொடுப்பது என்னுடைய கடமை, அவனை சான்றோன் ஆக்குவது தந்தையுடைய கடமை. அப்பா தாங்க பிள்ளைய சான்றோன் ஆக்கணும். அந்த பிள்ளை எப்படி நடக்கிறான், அவன் எப்படி இருக்கிறான், அவனுடைய மனநிலை எப்படி இருக்கு, அவனை குறித்து ஒரு தகப்பன் மிக மிக கவனமாக இருக்கணும். அவன் தீர்க்கதரிசியை போல இருக்கணும். நன்னடை தகப்பனுடைய கடமை அது. அவனுக்கு நன்னடை நல்கணும். அவன் எப்படி நடக்கிறான், எப்படி பார்க்குறான், எப்படி பேசுகிறான், என்ன செய்கிறான். ஒரு தகப்பனுக்கு ஒரு தீர்க்க தரிசன பார்வை இருக்கணும். என்னுடைய மூத்த மகன் வக்கீலுக்கு படித்தார், பாஸ்டராக இருக்கார். அவர் பிறக்கும் போதே வயிற்றில் குழந்தை உருவானும் போதே ஆண் பிள்ளையாக இருந்தால் ஊழியத்துக்கு மனைவி வந்திருக்காங்க. அவங்க டாக்டர் அவங்க பாஸ்டர் சாம்பி செல்லத்திரையுடைய மனைவிக்கு அக்கா, இவங்க கூட பிறந்த அக்கா இவங்க. அப்போது வயிற்றில் குழந்தை இருக்கும்போதே இவங்க பிரதிஷ்டை பார்ப்பல ஸ்கேன்லாம் கிடையாது. அங்கே மெடிக்கல் காலேஜில் படிச்சுக்கிட்டு இருக்காங்க. இப்போ டிஜிஓ படிக்கிறாங்க. எம்பிபிஎஸ் முடிச்சுட்டு எம்எம்சியில் டிஜிஓ படிச்சுக்கிட்டு இருந்தாங்க. ஒரு அம்மா பஸ் ஸ்டாண்டில் வந்து பார்த்துருக்காங்க. இவங்க வயிற்றை தள்ளிக்கிட்டு பஸ் ஸ்டாண்டுக்கு நிற்கும்போது, மகளே நீ கிறிஸ்டினான் இருக்காங்க. ஆமாம்மா அப்படி சொல்லியிருக்காங்க. அப்போ நகைலாம் போட மாட்டாங்க அந்த நேரத்தில். அப்போ சொல்லியிருக்காங்க, அந்த அம்மா வயிற்றில் ஒரு குழந்தை இருக்குது, ஆண் குழந்தை, அவன் ஊழியம் செய்வான், ஊழியத்துக்கு ஒப்பு கொடுன்னு இருக்காங்க. அவங்க சிரிச்சுட்டே சொன்னாங்க, எனக்கு ஒரு ஊழியத்துக்கு ஒப்பு கொடுத்துட்டு, ஆம்பளை பிள்ளைலாம் ஊழியம்தான். பிறந்தான். அந்த தரிசனத்தோடு அவனை வளர்த்தோம். ஊழியக்காரனாக வரணுங்கிற தரிசனத்தோடே அவனை உருவாக்கணும். அவனுக்காக ஜெபம் பண்ணணும். இன்றைக்கி நல்ல ஒரு ஊழியக்காரனாக இருக்கிறான். பாஸ்டர் இமானுவேலுக்கு நல்லா அவனை தெரியும். நல்ல கீபோர்டு போடுவான், ஒர்ஷிப் பண்ணுவான், 2 சபையை பார்க்குறான். நல்ல ஒரு பையன். அவனுக்கு ஆண்டவர் நல்ல ஒரு டாக்டர் பொண்ணை கொடுத்து, அனஸ்தீசியா டாக்டர், கவர்மெண்ட் டாக்டராக இருக்கான். அடுத்த பையன் ஒரு ஆம்பளை பிள்ளைக்கு நாங்கள் யோசித்தோம், இந்த பையன் கண்டிப்பாக டாக்டர் ஆகணும். எங்கள் தரிசனம் அவனை குறித்த ஒரு தீர்க்க தரிசனம். ஆண்டவரை சித்தமான இவன் டாக்டர் ஆகணும் ஆண்டவரே. இன்றைக்கி ராமநாதபுரம் மெடிக்கல் காலேஜில் ப்ரொஃபஸராக இருக்கான். அவன் மனைவி ஐக்கியனோண்ட் ஹாஸ்பிட்டலில் ப்ரொஃபஸராக இருக்கான். பாருங்கள், தரிசனம் ஒரு பிள்ளை வேணும். வரட்டும் பார்ப்போம், என்ன செய்தாலும் பார்ப்போம், எப்படி படுறாலும் பார்ப்போம். இல்லை, அதனால தான் அப்துல் கலாம் சொன்னார், கனவு காணுங்கள். உங்கள் பிள்ளைகளை குறித்து எதிர்காலத்து தரிசனம். நீங்கள் அந்த பிள்ளையை ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்து, ஆண்டவரே இந்த பிள்ளையை உம்முடைய கரத்திலே தருகிற ஒப்பு கொடுத்து, எங்களுடைய தரிசனம் இது ஐயா சொன்னீங்கன்னா, நீங்கள் நினைப்பதற்கும் வேண்டிக் கொள்வதற்கும் மேலான ஒரு ஆசீர்வாதத்தை தேவன் தருவார். ஆனால் அந்த பிள்ளைங்க எப்படி இருக்கணும்? கர்த்தருக்குள் வளர்க்கணும். சத்தியத்திலே, அதுதான் நமக்கு முக்கியம். டாக்டர் ஆவதோ கலெக்டர் ஆவதோ அதெல்லாம் பெரிய காரியம் இல்லை. சத்தியத்தில் இருக்கணும். அந்த பிள்ளைகளை சின்ன வயசில் மைக் செட்டை தூக்கிட்டு வருவானுங்க, பெரிய பெரிய பாக்ஸை தூக்குவானுங்க. டாக்டராக படிக்கும் போதும் தூக்கிட்டு வருவான், பாயை விரிப்பான், சாக்காவியல் சேர போடுவான், எல்லா வேலையும் செய்வான். அப்படி தான் உருவாக்கணும். என்ன தரிசனம் நிறைவேறணும். அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, உங்கள் பிள்ளைகள் உங்கள் பந்தியை சுற்றிலும் ஒலியோ மர கன்றுகளாய் இருக்கணும், இருப்பார்கள். அந்த பிள்ளைகளுக்காக கண்ணீரோட ஜெபிக்கணும். பிள்ளைகளுக்காக நீ கண்ணீரோட ஜெபிக்கிறீங்களா? யோசித்து பாருங்க. என்றைக்கும் பெற்றோர் வந்து உங்கள் பிள்ளைகளை மற்ற பிள்ளைகளோடு கம்பேர் பண்ணி பேசவே பேசாதீங்க. சாமுவேலோடு கம்பேர் பண்ணுங்க. சாமுவேலை பாருடா, சின்ன வயசுல ஊழியம் செஞ்சான், சின்ன வயசுல ஆலயத்தின் கதவை திறந்தான், சின்ன வயசுல ஆண்டவருடைய சத்தத்தை கேட்டான். அப்படி நீ சாமுவேலை போல இருக்கணும். சாமுவேல் கர்த்தரை பணிந்து கொண்டான், கர்த்தரை தொழுது கொண்டான், கர்த்தருக்கு ஊழியம் செய்தான் சின்ன வயசுல. நீ அப்படி வரணும்டா. தானியேலை பாருடா, ஆண்டவருக்கு வைராக்கியமாக இருந்தான், அப்படி இருக்கணும். அப்படி சொல்லுங்க. ஒரு அப்பா சொன்னார், +2 பையன் பரீட்சைக்கு படிக்காம அவன் அப்படியே மனம் போல இருந்தான். படிடா படிடானாரு, படிப்போம் படிப்போம் அப்படின்னா. அப்புறம் பார்த்தாரு, எதிர்த்து விட்டு பிள்ளைய பாருடா, லைட்டு போட்டு படிச்சுக்கிட்டு இருக்காடா, 12 மணிக்கு வரைக்கும் படிக்காடா, கால் 4 மணிக்கு லைட்டு போட்டு படிக்காடா, எதிர்த்து விட்டு பிள்ளைய பாருடான்னாரு. இப்படி சொல்ல ஆரம்பிச்சார். எதுக்கு எடுத்தாலும் எதிர்த்து விட்டு பிள்ளைய பாரு, லைட்டு போட்டு படிக்கா,
ஏற்ற விட்டு பிள்ளைய பாரு. 4 மணிக்கு லைட் எரியுது, பரீட்சை முடிஞ்சது 2 வரையும் காணும். அவன் கேட்டு வரான், அவங்க அந்த வீட்டுக்கார பிள்ளையோட அப்ப, ஐயா என் பிள்ளைய பார்த்தீங்களா? இவன் அம்மாக்காரி உள்ளேருந்து சொல்லுதான், சும்மா இருந்த பிள்ளைய உசுப்பேத்தி விட்டு அவன் பாட்டுக்கு இருந்தான், அவனை ஏற்ற விட்டு பிள்ளைய பாரு, ஏற்ற விட்டு பிள்ளைய பாருன்னு இப்போ தேடி போங்காதான். ஒரு நாளும் அடுத்த பிள்ளை கம்பேர் பண்ணாத. நம்முடைய பிள்ளைகள் விசேஷித்தவர்கள். உன் பந்தியை சுற்றிலும் ஒளிவு மர கன்றுகளாய் இருக்க வேண்டியவர்கள் தகப்பனுடைய கரத்தில் இருக்கு. நீ நல்ல ஒரு தீர்க்கதரிசியாக இருக்கணும், அவனை குறித்து ஒரு தீர்க்க தரிசனம் இருக்கணும், அந்த வகையில் உருவாக்கணும், ஜெபிக்கணும். ஆண்டவரே, என் பிள்ளையை இப்படி நான் வர ஆசைப்படுகிறேன், நீர் அந்த பிள்ளை அப்படி உருவாக்கணும். ஆண்டவரே, கர்த்தருக்கு பயப்படுற பயம் வரணும், தேவ கிருபையில் மனுஷ தயவில் வளரணும், கர்த்தரால் போதிக்கப்பட்டிருக்கணும். ஒரு தீர்க்கதரிசியை போல் நடந்து கொள்ளுங்கள். அடுத்து ஒரு ஆசிரியராக இருக்கணும். பிள்ளைக்கு ஒரு ரோல் மாடல் கற்றுக் கொடுக்கணும். உபாகம் 6ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் 7ஆம் வசனம் சொல்லுது, இவைகளை உன் பிள்ளைகளுக்கு நீ கருத்தாய் போதித்து உட்கார்ந்து இருக்கிற போது, படுத்துக் கொள்ளுகிற போது, எழுந்திருக்கிற போது இவைகளை குறித்து பேசு. எதை குறித்து பேசணும்? வசனத்தை பேசுங்க. உபாகம் 11ஆம் அதிகாரம் 19, 20, 21 சொல்லுது, நீ இவைகளை குறித்து பேசு. வசனத்தை கற்றுக் கொடுங்க, வார்த்தையை கற்றுக் கொடுங்க. நான் 85 வருஷம் முதல் முறை அமெரிக்கா போகும்போது நியூயார்க்கில் தாமஸ் சகரியாங்கிற ஒரு மலையாளத்துக்கார் வீட்டில் 3 நாள் இருந்த ஊழியக்காரர் வேலை செய்துட்டே ஊழியம் செஞ்சார். அவர் வீட்டில் தங்கியிருந்தேன். 5 மணிக்கு ட்ரம் சத்தம் கேட்டுச்சு. நான் எழுந்து வந்து பார்க்குறேன், அவருடைய மனைவி, மூத்த 2 பையங்க, கடைசி ஒரு பையன் சின்ன முதல்ல பையன், 2வது பொண்ணு, அடுத்த ஒரு பையன் சின்ன பையன் 1.5 வயசு, அவனை மடியில் ஒதுக்கி வச்சுருக்கு. இந்த அம்மா ட்ரம் அடிக்கி அவர் பாட்டு பாடுறாரு. 4:30 மணி 5 மணிக்கு நியூயார்க்கில் பாட்டு பாடி ஆண்டவர் ஆராதிக்கிறாங்க. பிள்ளைகள் ஒழிச்சிருக்கு. அதுக்கு பிறகு ஒரு சங்கீதம் வாசிக்கிறாங்க. கொஞ்ச நேரம் அதுகளுக்கு சொல்லி கொடுக்குறாரு. அதுக்கப்புறம் பிள்ளைகளை மற்ற ஸ்கூலுக்கு போகிறது, மற்ற காரியங்களை செய்கிறாங்க. நான் யோசிக்கிறேன், சின்ன பையனை கூட தூங்க தான் அவன் அந்த அம்மா எழுப்பி விடுது. அதற்கு பிறகு பல ஆண்டுகளுக்கு பிறகு பல முறை அமெரிக்கா போயிருக்கேன். கடைசி ஒரு முறை போகும்போது அவர் வீட்டுக்கு கூப்பிட்டார், போயிருந்தேன். மூத்த பையன் டாக்டரு, அடுத்த பொண்ணு டாக்டரு, சின்ன பையன் அவனும் ஒரு நல்ல படிப்பு படிச்சுக்கிட்டு இருந்தான். அப்போ சொன்னார், அப்போ வீட்டு வாடகையில் இருந்தாங்க, சபை வாடகையில் இருந்தாங்க. இவ பெரிய சபை, நல்ல வீடு, பிள்ளைகளை ஆசிரியம் வைத்திருக்கிறார். என்னை கேட்டார், பாஸ்டர் ஏன் தெரியுமான்னாரு. எனக்கு தெரியும் பாஸ்டர், அன்றைக்கு நீங்கள் பிள்ளைகளை அப்படி நீங்கள் உருவாக்குனீங்க, ஆண்டவருக்கு வைராக்கியம் 4:30 மணிக்கு எழுந்திரிச்சு பிள்ளைகளை ஜெபிக்க வச்சிங்க, துதிக்க வச்சிங்க. இன்னைக்கு ஆண்டவர் பிள்ளைகளை உயர்த்தி இருக்கிறார். அல்லேலூயா. தகப்ப செய்யணுங்க. உன் பிள்ளைகளுக்கு நீ கற்றுக் கொடுக்கணும். எதை கற்றுக் கொடுக்குறீங்க? ஒரு நல்ல ஆசிரியராக இருக்கணும். அடுத்து தகப்பன் ஒரு நண்பனாக இருக்கணும். எப்போதும் சுடுசுடுன்னு இருக்கக்கூடாது. அப்பா பைக்கில் வாரான்னு பார்த்தோன்னே, ஏம்மா வருதுமா, வருது வருது, இந்த போலீஸுக்கான கண்டு ஓடின மாதிரி இருக்கக்கூடாது. வந்துடுச்சுமா, சனியை வந்துடுச்சுமாம்மா. சில பிள்ளைய அப்பா நண்பனை போல இருக்கணுங்க. அப்பா எப்போ வருவார்? அப்பாவோட பேசணும். பிள்ளைகளோட பேசுங்க, அன்பா பேசுங்க, அழகா பேசுங்க, நல்லா பேசுங்க, கதை பேசுங்க, உலக சம்பவத்தை சொல்லுங்க. கொஞ்ச நேரம், ஒரு 1/2 மணி நேரம் பிள்ளைகளோட டைம் செலவழிங்க. சில அப்பா வீட்டுக்கு வந்துட்டாலே இப்படி இந்த சுட்டை எரிச்சிட்டு வடையை போட்டால் வெந்துடும், அப்படி வர்றது. சிரிச்சுட்டு வாங்குங்க. மனைவியை பார்த்து சிரிங்க, பிள்ளைகளை பார்த்து சிரிங்க, பிள்ளைகளை பார்த்து அன்பாக பேசுங்க. அப்போ தான் பிள்ளைகளுக்கு எப்போ வருவார் அப்பா, எப்போ வருவார், இந்த மனுஷன் வராமல் இருந்தாலே நல்லா இருக்கும்னு நினைக்கக்கூடாது. தகப்பனார் ஒரு தகப்பனாராக நடந்து கொள்ளுங்கள், ஒரு நண்பரை போல நடந்து கொள்ளுங்கள். நீங்கள் எப்படி நடந்துக்கிறீங்க? நேரம் செலவழிக்கணும் பிள்ளைகளோட. எங்கள் பாஸ்டர் தான் ஒருத்தர், ஞாயிற்றுக்கிழமை ஆலயம் முடிஞ்சால் ஓடிடுவார், அடுத்த சனிக்கிழமை நைட்டில் தான் வருவார். பிள்ளைகள் தூங்கின பிறகு வருவார், பிள்ளைக்கு எந்திரிக்கும் வந்து எந்திரிச்சு போயிடுவார். ஒரு நாள் அந்த பிள்ளை கேட்டிருக்கு, சின்ன பிள்ளை, இப்போ அவர் இறந்து போனார். ஏம்மா நம்ம வீட்டுக்கு ஒரு மாமா வந்துட்டு போகிறாரு, அந்த மாமா யாருங்க? யார? அப்பாவை கேக்கு. நம்ம வீட்டுக்கு அப்பப்போ வந்துட்டு போகிறாரு, அந்த மாமா யாரு? அட அவர் தாண்டா உன்னை பெற்றவர். அப்படியாங்க? பிள்ளைக்கு கூட தெரியலை இவர் தான் அப்பான்னு. உங்கள் உறவு எப்படி இருக்குது? உங்கள் பிள்ளைகளோடு நீங்கள் பழகிற பழக்கம் எப்படி இருக்கிறது? அந்த அன்பு அரவணைப்பு எப்படி இருக்கிறது? பிள்ளைகளை விசாரியுங்கள். பிள்ளைகளை குறித்து ஒரு அக்கறை வேணும், பிள்ளைகளை குறித்து ஒரு கவலை வேணும். எப்படி படிக்கிறான்? பள்ளிக்கூடத்துக்கு போகிறானா போகலையா? சர்ச்சுக்கு வரானா வரலையா? பைபிள் வாசிக்கிறானா வாசிக்கலையா? ஜெபிக்கிறானா ஜெபிக்கலையா?
பிள்ளைகளை குறித்து ஒரு கரிசனை, ஒரு அக்கறை இருக்க வேண்டும். பாரதி கண்ணதாசன் அழகாக ஒரு பாடல் சொன்னார். ஒருத்தர், நான் பிளக்க பொய்யுரைத்து நவநிதியம் தேடி நலனொன்றும் அறியாத நாரியாரை கூடி பூப்பிளக்க வந்திட்ட புற்றீசல் போல புலபலன கலகலன குழந்தைகளை பெறுவீர், காப்பதற்கும் வழியறிவீர், கைவிடவும் மாட்டீர், ஆப்பதனை அசைத்துவிட்டு வாளை விட்ட குரங்குதனை போல அகப்பட்டீர், கிடந்து உள்ள அகப்பட்டீரேங்கார். நான் பிளக்க பொய்யுரைத்து, ஏதாவது ஒரு பொய்யை சொல்லியாவது ஒரு கல்யாணத்தை பண்ணி, அந்த காலத்தில் பெரியவன் சொன்ன 1000 பொய்யை சொல்லி ஒரு கல்யாணம் பண்ணிட்டான். அது பழமொழி, அந்த காலத்தில் சொன்ன ஒரு பழமொழி. அது மாதிரி பொய் சொல்லி ஒரு கல்யாணம் முடித்து, ஒரு நாரியார்னா பெண்ணை நீ கல்யாணம் பண்ணி இந்த ஈசல் மாதிரி பிள்ளைகளை பெற்று அதை காக்கவும் தெரியாது, சோறும் போட மாட்டேன், துணிமணி வாங்கி கவனிக்கவும் மாட்டேன், அப்படி வாழ்ந்து ஒரு மரத்துளையா வாழை விட்டுக்கிட்டு காலை விட்டுக்கிட்டு அந்த ஆப்பை அசைச்சா அந்த குரங்கு வாலும் காலும் மாட்டி எப்படி துடிக்குமோ அப்படி நீ துடிக்கிறையே அப்படின்னு சொல்லி அழகாக பாடியிருக்கிறார் அவர். மனுஷனுடைய வாழ்க்கை பார்த்தீங்கன்னா ஆயுஷ்னால மனுஷனுக்கு எல்லாருக்கும் கொடுத்தார ஆண்டவர். இது ஒரு கதை தான், பைபிள் எங்கே இருக்குன்னு கேட்டப்படாது. மனுஷனை கூப்பிட்டாரு, வாப்பா உனக்கு ஒரு 20 வயசு வச்சுக்கோ அப்படின்னாராம். சாமி பத்தாது, எனக்கு 20 வயசு பத்தாது, பொறு பார்ப்போம் அப்படின்ட்டாரு. அடுத்து கழுதையை கூப்பிட்டாரு, உனக்கு ஒரு 40 வயசுன்னாரு. சாமி 40 வயசு தாங்காது, எனக்கு 20 போதும். அப்போ மனுஷன் கேட்ட அந்த 20 எனக்கு கொடுன்ட்டான், வாங்கிட்டான், வச்சுக்கோ 40 வச்சுக்கோ. அடுத்து அங்கேருந்து நாய் வந்துச்சு, சாமி எனக்குன்னாரு, உனக்கு 25 வயசு, எனக்கு 5 வயசு போதும், அப்போ அந்த 20 எனக்கு கொடுங்கன்னு மனுஷன் கேட்டு வாங்கிட்டான். இப்போ எத்தனை வயசு ஆச்சு பிள்ளைய சொல்லுங்க? 60 ஆச்சு. ஆந்த பறந்து வந்துச்சு, சாமி எனக்குன்னுச்சு, உனக்கு ஒரு 15 வச்சுக்கோ, சாமி எனக்கு 5 போதும், அப்போ அந்த 10 எனக்கு கொடுங்கன்ட்டான். இப்போ எத்தனை ஆச்சு? மனுஷனுடைய ஆயுஷ் நாட்கள் 70 வருஷம், வளத்தின் மிகுதினால் ஆனாலும் மேன்மையெல்லாம் ஒன்றும் கிடையாதுட்டான். இப்போ மனுஷனுக்கு என்ன ஆகுது? 20 வயசு வரைக்கும் ஒரு கவலை கிடையாது, ஏதோ சாப்பாடு கிடைக்கி, துணிமணி கிடைக்கி, ஏப்பா காசு கொடுக்காரு, அம்மா மிரட்டி காசை வாங்கிடுதான். 20 வயசுக்கு ஓடி போகுது. 20க்கு மேலே கல்யாணம் முடிஞ்சு சுமை, மனைவி ஒரு சுமை, பிள்ளைகள் ஒரு சுமை, பிள்ளைய பள்ளிக்கூடத்தில் சேர்க்கணும், எங்கே சேர்க்க, அங்கே சேர்க்க, இங்கே சேர்க்க, அதுக்கு சுமை. அப்பா சொல்லுவார், எப்பா கல்யாணம் முடிஞ்சாச்சு, என் கடமை முடிஞ்சது, நீ ஓம் பழப்ப நீயே பார்த்துக்கோ, கிட்ட வந்துடாதான் பாரு. அவன்கிட்ட கேட்டால் சொல்லுவான், கழுத மாதிரி சுமக்கமுங்க பொதிய, என் குடும்ப சுமையை சுமக்கமுங்க. 20 வயசு யார்கிட்ட வாங்கின வயசு சொல்லுங்க? கழுதைகிட்ட வாங்கின வயசு. நீ கழுத மாதிரி சுமந்து தான் ஆகணும், சுமக்கிறதுக்கு யோசிக்கப்படாது. கழுதைகிட்ட கேட்டு வாங்கினிய சும தான் மனுஷன் இன்னைக்கு அனுபவிக்கான். அடுத்து 40 வயசு ஆன பிறகு பிள்ளைகள்லாம் படித்து கிடிச்சு தேறி வந்துடும், கல்யாணம் பண்ணி கொடுத்துருவாங்க. இந்த நாயை பார்த்தீங்கன்னா, நாய்க்கு வேலை இல்லை, நிற்கிறதுக்கும் நேரம் இல்லை, பழமொழி தெரியுமா உங்களுக்கு? நேர மேக்கனிக்கு போகும், ஒரு கல்லை கண்டா காலை தூக்கும், எதுக்குன்னு கேட்கக்கூடாது. அப்படியே தெற்க வரும், அங்கே ஒரு கல்லை கண்டா காலை தூக்கும், அப்படியே ஒரு ரவுண்ட் அடித்து சுற்றிக்கிட்டே வரும். அதான் நாய்க்கு வேலை இல்லை, நிற்கிறதுக்கும் நேரம் இல்லை, பழமொழி. அது மாதிரி தான். எப்பா எங்கே இருக்க? மூத்த மகன் வீட்டுக்கு போனவங்க ஒரு 3 மாதம் அங்கே இருந்தேன். அடுத்து இளைய மக வீட்டில் 2 மாதம் இருந்தேன். இந்த நாய் தெக்க வடக்க மேக்க சுற்றின மாதிரி நாய் விடாத பாடும்பா மனுஷன். காணவே ஒன்று, எங்கே போனேன் யாக்கோபு, எங்கே போனேன்? சின்ன பைய வீட்டில் 4 மாதம் இருந்துட்டு வந்தேன். இப்போ சொல்லிவிட்டு அவங்க கொண்டாட்டி எங்கள் வீட்டில் மட்டும் இருக்க, மூத்த மக வீட்டுக்கு 4 மாதம் அனுப்பி வைங்க. இந்த பாலு உதப்பட்டு ஒருத்தங்கிட்ட போங்க, அவன் அடித்து அங்கிட்ட அடிப்பான், அவன் அடித்து இங்கிட்ட அடிக்க மாதிரி நாய் விடாத பாடு. பெரிய மனுஷனை கேட்டால் நாய் விடாத பாடுங்க. அங்கே 3 மாதம், இங்கே 3 மாதம், எங்கே தான் இன்னைக்கு கூப்பிடாதானா தெரியலையே, திரி முந்துதான் எண்ணெய் முந்துன்னு தெரியலையே, திரியும் முந்த மாட்டேங்க எண்ணெயும் முந்த மாட்டேங்கன்னு இருப்பான் அவன். நாய் விடாத பாடு. நாய்கிட்ட வாங்கின வயசு, இப்போ ஆந்தைக்கிட்ட வாங்கின வயசு. 60 வயசு ஆச்சு. பல்லு போயிடும், சொல்லு போயிடும், நட போயிடும், எல்லாம் போயிடும். காடு வாங்கும், வீடு போவாங்கும், அப்படி உட்காந்துக்கிட்டு இருப்பான். சரியாக பார்வை தெரியாது, இப்படி தான் பார்க்கணும். ஏன் யார் போகிறா? இப்போ ஒரு போய் போவான், எலே நில்லுடா, யார் மகன்டா நீ? யார் மகன் நீ? ஜேம்ஸ் மகனா? அங்கே வாடா. என்ன தாத்தா என்ன செய்த? ராத்திரி தூக்கம் வராது, ஆந்த மாதிரி முடிச்சுக்கிட்டே இருப்பான். ஒன்றும் இல்லைடா, போய் 3 நாள் ஆச்சுடா, 2 நாட்டு பழம் வாங்கிட்டு வாடா. பாவம், போய் 3 நாள் ஆச்சான். என்ன போயின்னு தெரிஞ்சுக்குங்க, நாட்டு பழம் வாங்கிட்டு வா. இதுதாங்க ஆந்த மாதிரி முடிச்சுக்கிட்டு.
அதான் சொன்ன 5ல் பிஞ்சு, 10ல் பசலை, 20ல் இடும்பு, 30ல் முறுக்கு, 40ல் நர, 50ல் ஆட்டம், 60ல் வாட்டம், 70ல் ஓட்டம். மனுஷன் வாழ்க்கை அதுதாங்க. ஆனால் இருக்கிற வரைக்கும் நீ சந்தோஷமாக இருக்கணும், நீ சமாதானமாக இருக்கணும். அதுதான் தேவன் நம்மை குறித்த சித்தமாக இருக்கிறது. குடும்ப வாழ்க்கை ஆசீர்வாதமாக இருக்கணும். நானே என் மனைவியும் திருமணம் முடிஞ்சு என் மகள் இப்போ அமெரிக்காவில் இருக்கா. அவளுக்கு 43 வயசு இருக்கும். ஆனால் இதுவரை நாங்கள் 2 பேரும் சண்டை போட்டதே கிடையாது. நான் கோவிச்சது கிடையாது, அவங்க கோவிச்சது கிடையாது. இதுவரைக்கும் சண்டை போட்டதில்லை. கணவன் மனைவி அப்படித்தாங்க அட்ஜஸ்ட் பண்ணி விட்டு கொடுத்து போகணும். ஒரு நாள் கணவன் வந்து சொல்கிறார் மனைவி கிட்ட, எம்மா டாக்டர் தினமும் ஒரு முட்டை சாப்பிட சொல்லியிருக்காருமா. சரி கொடுத்துருவோம். சாப்பிட வந்தார், ஒரு ஆம்லேட் போட்டு கொடுத்தா. நான் இன்றைக்கி அவிச்ச முட்டை சாப்பிடணும்னு நினச்சேன், ஏன் ஆம்லேட் போட்டேன்னாரு. சரி நாளைக்கு உங்களுக்கு அவிச்ச முட்டை கொடுத்துருதான்ட்டா. மறுநாள் அவிச்ச முட்டை கொடுத்தா. நான் இன்றைக்கி ஆம்லேட் சாப்பிட நினச்சேன், ஏன் அவிச்சு கொண்டு வந்தேன்னாரு. இதோட வம்பா போச்சு. சரி நாளைக்கு உங்களுக்கு 2மே ரெடி பண்ணியதுன்ட்டா. மறுநாள் வந்தார், ஒரு அவிச்ச முட்டையும் இருந்துச்சு, ஆம்லேட்டும் இருந்துச்சு. இந்தாங்க அவிச்ச முட்டை, இந்தாங்க ஆம்லேட்டு, நல்லா சாப்பிடுங்க, எது நினைச்சவளோ சாப்பிடுங்கன்ட்டா. உடனே அவன் சொல்லுதான், நீ பெரிய தப்பு பண்ணிட்டேன்னா. என் நல்லா தானே அவிச்சு தோடெல்லாம் உடச்சி கொண்டு வந்திருக்கேன், எல்லாம் பெப்பர் போட்டு வெங்காயம் போட்டு அழகாக உங்களுக்கு ஆம்லேட் போட்டு கொண்டு வந்திருக்கேன், என்ன தப்பு பண்ணேன்னா. நீ அவிக்க வேண்டிய முட்டையை ஆம்லேட் போட்ட, ஆம்லேட் போட வேண்டிய அவிச்சிட்டேன்னா. என்ன தான் எங்கே தான் போய் சொல்ல இவனை. இசைந்து விட்டு கொடுத்து வாழணுங்க. கணவன் பிள்ளைகளோட ஒரு ஃப்ரெண்டாயிரு, மனைவியோட ஒரு ஃப்ரெண்டாயிரு. எதிரியாக நினைக்காதங்க, பிள்ளைகளை எதிரியாக நினைக்காதங்க. அன்பில் டீல் பண்ணுங்க பிள்ளைகளை. ஒரு ரோல் மாடல், முன்மாதிரியாக இருக்கணும் தகப்பன். அடுத்து தகப்பன் ஒரு ராஜாவாக இருக்கணும், ஒரு கிங். ஒரு ராஜாவுடைய கடமை பிள்ளைகளை பாதுகாக்கணும். ராஜாவுடைய கடமை பிள்ளைகளை விசாரிக்கணும். ராஜாவுடைய கடமை பிள்ளைகளுடைய தேவைகளை சந்திக்கணும். ராஜாவுடைய கடமை பிள்ளைகளுக்குரிய எல்லா காரியத்தையும் செய்யணும். அதுதான் ராஜா. அந்த கடமையை நாங்கள் செய்யுங்க. பிள்ளைகளை என்ன செய்யணுமோ செய்யணும், படிக்க வைக்கணும், அவங்களுக்கு வேண்டிய காரியங்களை செய்யணும், அவங்க மேலே அக்கறையாக இருக்கணும், அவங்கள விசாரிக்கணும், அவங்கள பாதுகாக்கணும். இது ஒரு தகப்பனுடைய கடமை. எல்லாவற்றுக்கும் மேலாக அந்த பிள்ளைகள் ஆண்டவருடைய ராஜ்யத்துக்குரியவர்களை நீ வளர்க்கணும். அதுதான் முக்கியம். ஜெபத்தில் பாதுகாக்கணும். ஆண்டவரே, என் பிள்ளைகள் வழி விலகி போய்விடக்கூடாது, என் பிள்ளைகள் கைவிடப்பட்டு போயிடக்கூடாது, என் பிள்ளைகள் பரலோக ராஜ்யத்துக்கு வரணும். அதுதான் உங்களுடைய சிந்தையாக இருக்கணும். மலேசியாவில் ஒரு நண்பர் ஒருவர் இருக்கிறார். நமக்கு 47 சபை, ராஜாதிராஜ சபையோட ஃபெலோஷிப் சபை இருக்குது. இப்போ நம்ம சிலானில் நம்மளுக்கு அங்கேருந்து போய் பினாங்கில் ஒரு சபை ஆரம்பிச்சிருக்கிறோம், கிங் ஆஃப் சர்ச். 11 தேசங்களே ராஜாதிராஜ சபை இருக்குது. திரிகோணமலையில் எங்களுக்கு பைபிள் காலேஜ் இருக்குது. கிராஜுவேஷனுக்கு நானும் பாஸ் இமானவனும் வருகிற ஆகஸ்ட் மாதம் நாங்கள் போகிறோம். நான் ஏன் சொல்கிறேன்னா, கர்த்தருடைய ஊழியம் அது நடத்திக்கிட்டு இருக்காங்க. மலேசியாவில் இருக்கிற என் நண்பருக்கு ஒரு இந்திய நண்பர், இந்தியாவை சேர்ந்து மலேசியாவில் பெரிய பிஸ்னஸ்மேன், பெரிய தொழிலதிபதி, ஒரே ஒரு பையன். இவருடைய ஆசை, கிறிஸ்டியன் அவர், இந்த பையனை ஒரு பெரிய டென்னிஸ் சாம்பியன் ஆக்கணும்னு ஆசைப்பட்டார். லட்சக்கணக்கான ரூபாய் செலவழித்து அவனை கோச்சிங்கெல்லாம் சேர்த்து அவன் மலேசியாவில் சாம்பியன் ஆகிட்டான், ஜூனியர் சாம்பியன். அப்படியே ஜப்பான் கொண்டு வராரு, ஏசியாவில் சாம்பியன் ஆகணும். அதற்குரிய பயிற்சி கோச்சிங்கெல்லாம் நடக்கு. பெரிய பெரிய ஸ்டார்கெட்லாம் பழகி கொடுக்குறாரு. அமெரிக்கா அங்கங்கே கொண்டு வராரு. பெரிய பெரிய சாம்பியன்ஸ், பெரிய பெரிய வீரர்களெல்லாம் அறிமுகப்படுத்தி வைக்கிறாரு. ஒரே கனவு, என் பையன் வேர்ல்டு சாம்பியனாக வரணுங்கிற ஒரே கனவு. ஜப்பானில் நாளைக்கு மேட்ச் நடக்கு, ஏசியா மேட்ச்சு. நைட்டில் ஹோட்டலில் தங்கியிருக்கிறாரு. திடீர்னு அந்த பையன் சொல்கிறான் 7 மணிக்கு, அப்பா தலைவலிக்கு பான்றான். சாதாரணமாக எடுத்துக்கிட்டாரு. அப்பா தலைவலி தாங்க முடியலை, துடிக்கிறான். உடனே டாக்டர்ஸ் தூக்கிட்டு ஓடுறாரு. எல்லாம் ஜப்பானில் உள்ள பிரபல டாக்டர்லாம் வந்து பார்க்குறான். அவங்களுடைய டீம், அந்த டென்னிஸ் அவங்களுடைய டீம்லேருந்து வர டாக்டர்லாம் பார்க்குறாங்க. இங்கேருந்து அமெரிக்கா டாக்டர் கான்டாக்ட் பண்ணி அவங்க லைனில் பேசி ட்ரீட்மெண்ட் கொடுக்குறாங்க. அவன் திடீர்னு நினைவு போகுது, திடீர்னு அலறான், திடீர்னு மறதி வருது. ஒன்றும் செய்ய முடியல. கடைசியாக சொல்லிட்டாங்க, ஒன்றும் செய்ய முடியாது, பையனை மலேசியா கொண்டு போங்கன்ட்டாங்க. கண்ணீரோட மலேசியா கொண்டு வந்தார். அவருடைய கனவு போச்சு, சாம்பியன் ஆகிற கனவு போச்சு. ஒரே ஒரு மகன், அவ்வளவு லக்ஸூரியஸாக வளர்த்தாரு. வீட்டுக்கு வந்தாச்சு. திடீர்னு அம்மாவை தெரியுது. நீ யாருன்னு கேட்குறான். திடீர்னு ஐயோ நோவுதுன்னு வலிக்கிறான்.
எங்கள் பாஸ்ட்டுக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்ட் அங்கே போனார், பிலிப் ஜெயபாலங்கிறவர். நான் போய் உங்கள் பையனுக்காக ஜெபிக்கிறேனாரு. கூப்பிட்டு போய் ஐயா ஜெபிங்கன்னு சொல்லி பையா அப்பா பின்னால் நிற்கிறாரு. இவர் கையை பிடிக்கிறாரு, படுத்து கிடக்கிறான், மரணத்தோடு போராடி கொண்டு இருக்கிறான். என்ன வியாதின்னு டயக்னோஸ் பண்ண முடியலை. கையை பிடிச்சோன்னு முழிச்சு பார்க்குறான். அவனுக்கு நினைவு வந்துச்சு, பாஸ்டர் பிலிப் ஜெயபாலன் வந்திருக்காரு, கண்டுபிடிச்சிட்டான். உடனே அவர் சொல்கிறாரு, கவலைப்படாதப்பா, நான் ஜெபிக்கிறேன், ஆண்டவர் பெரியவர் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் இயேசுவை பற்றி அறிவுப்படுத்தி ஜெபம் பண்ண போயிருக்காரு. அப்போ அவன் சொன்னானா, கால் மை டேடி, ஐ வாண்ட் டு ஸ்பீக் டு மை டேடி, கால் ஹீம் அப்படின்றான். எங்கள் அப்பாவை கூப்பிடு, நான் பேசணும். அப்பா பின்னால் தான் அழுதுகிட்டு இருக்காரு. அப்பா கூப்பிட்றான், பாஸ்டர் கூப்பிட்றாரு, வாப்பா உன்னை பார்க்கணுன்றான் பையன். அப்பா கையை பிடிச்சிட்டு கேட்டானா, அப்பா டேடி, யூ இன்ட்ரோடியூஸ் so many champions to me, டென்னிஸ் சாம்பியன்ஸ். சார்முனா மிஸ்ராவை அறிமுகப்படுத்தினேன், மைக் டைசன் அறிமுகப்படுத்தினேன், பலவிதமான பெரிய பெரிய சாம்பியன்ஸ் அறிமுகப்படுத்தினேன். ஆனால் இயேசு கிறிஸ்துவை ஏன் எனக்கு அறிமுகப்படுத்தவில்லை? கேள்வி கேட்டான் பாருங்க. Why didn't you introduce Jesus to me? You have introduced so many people, waste, all nothing. You would have introduced Jesus to me. இயேசுவை எனக்கு அறிமுகப்படுத்தியிருக்க வேண்டும். அந்த இயேசுவை ஏன் எனக்கு அறிமுகப்படுத்தவில்லை? அப்பா துடிச்சு அழுகிறாரு. பெரிய தப்பு. இட் இஸ் a great blunder. நான் ஆண்டவர் இயேசு உனக்கு அறிமுகப்படுத்தாது என்னுடைய தவறு. அழுதுகிட்டு இருக்கும்போதே பையன் கண்ணை மூடு, நான் நிரந்தரமா பண்ணுடைய வாழ்க்கை முடிஞ்சு போச்சுங்க. நீங்கள் ஆண்டவரை இயேசுவை பிள்ளைகளுக்கு அறிமுகப்படுத்தி இருக்கிறீர்களா? இயேசுவிடம் நடத்தி இருக்கிறீர்களா? வேதத்தை படிக்க சொல்லியிருக்கீங்களா? ஜெபிக்க சொல்லியிருக்கீங்களா? இந்த உலகத்தில் யாரை அறிமுகப்படுத்தினாலும் ஒரு பிரயோஜனம் இல்லை. நமக்கு ஆபத்தில் உதவி செய்ய முடியாது, கஷ்டத்தில் உதவி செய்ய முடியாது. நமக்கு ஆபத்தில் கஷ்டத்தில் உதவி செய்யக்கூடிய ஒரே ஒருவர் நம்முடைய ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து மாத்திரமே. அவர் ஒருத்தர் தாங்க உதவி செய்ய முடியும். அப்பா கண்ணெதிர மகன் கண்ணை மூடினான். அப்பா குலுங்கி குலுங்கி அழுதார். இதுவரைக்கும் பிள்ளைகளுக்கு இயேசு அறிமுகப்படுத்தாவிட்டால் அறிமுகப்படுத்துங்கள். ஜெபிக்க கற்றுக் கொடுங்கள், ஜெபிக்க தூண்டுங்கள், வேத வாசிக்க தூண்டுங்கள், ஊழியத்தில் அவங்களை கற்றுக் கொடுங்க. என் பிள்ளைகள் சத்தியத்திலே நடக்க கேள்விப்பட்டு சந்தோஷத்தை காட்டிலும் வேறு சந்தோஷம் எனக்கு இல்லை. ஒரு ராஜாவை போல நடந்து கொள்ளுங்கள். பிள்ளைங்க எங்கே போகிறான், என்ன செய்கிறான், ஏது செய்கிறான் விசாரிங்க. ஒரு குடும்ப ஆசீர்வாதம் இருக்குன்னு அதுதாங்க. இதோ கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன் இவ்விதமாய் ஆசீர்வதிக்கப்படுவான். இவ்விதமாய். எனக்கு ரொம்ப சந்தோஷம். தம்பி இமானுவேலுடைய கல்யாணத்தை நான் தான் நடத்தி வச்சேன். 3 பிள்ளைங்க, ஆம்பளை பிள்ளைங்க. எல்லாருக்கும் அவங்கள பிரதிஷ்டை நான் தான் பண்ணேன். எல்லாரும் கல்யாணத்தையும் நான் தான் பண்ணணும்னு ஆசைப்படுறேன், பண்ணி வைக்கிறேன். 3 பிள்ளைகளும் பாருங்கள், முத்தான பிள்ளைகள். எல்லாம் கீபோர்டு, பேட் அடிக்கிறது, எல்லா இதில் ஊழியத்தில் அப்படி உருவாக்கியிருக்காங்க. அதுதாங்க ஒரு அப்பாவுடைய கடமை. எத்தனை பாஸ்டருடைய பிள்ளைகள் சிகரெட்டு குடிச்சிட்டாலே தாங்க தெரியுமா? எத்தனை பாஸ்டர் பிள்ளைங்க சர்ச்சுக்கு வராமல் இருக்கிறாங்க, ஊழியத்துக்கு அகைன்ஸ்டாக இருக்காங்க, ஜெபிக்காமல் இருக்காங்க, கஞ்சா அடிச்சுக்கிட்டு இருக்காங்க. எனக்கு தெரியும். ஒரு பாஸ்டருடைய மகன், நான் வக்கீலாக இருக்கும்போது தென்காசியில் கோர்ட்டுக்கு போய்கிட்டு இருக்கேன். சினிமா தியேட்டர்லேருந்து வெளியே வராரு, சைடில் சிகரெட்டு குடிச்சிட்டு வந்தார். அந்த பாஸ்டர் மாதம் மாதம் வருவார், என்கிட்ட எங்கள் வீட்டுக்கு வருவார், உதவி வாங்கிட்டு போவார். நான் ஒரு நாள் அந்த பாஸ்டர் வந்தபோது சொன்னேன், ஐயா உங்கள் பையனை பார்த்தனேன்னு. எங்கே பார்த்தீங்க, பேசுனீங்களா அப்படி இப்படி. நான் பேசுகிற நிலைமையில் இல்லையான்னு. நான் அப்போ வைக்கலாத இருந்தேன், நான் ரசிக்கப்பட்டு ஊழியத்துக்கு வரல. பார்த்தேன் யான்னு. எங்கே பார்த்தீங்கன்னு? சினிமா தியேட்டரில் பார்த்தேன்னே. உங்கள் ஏன் பையனை பார்த்துருக்க மாட்டேன். ஆமாம் எல்லாம் வரமாட்டான் யா அப்படின்னாரு. இல்லையா நான் பார்த்தேன்யா. அது மாத்திரமில்ல, கையில் சீரட்டோட பார்த்தோம்னே. அப்போ என் பையனே இல்லைன்னு சாதிச்சார். நான் சொன்னேன், ஏன் கண்ணதுக்க பார்த்தேன், நின்று வேற பார்த்தேன். பாஸ்டர் டேனியல் பையன்லாம் இவர் மகன்லாம் இவன்னு சொல்லி வேதனைப்பட்டுட்டு போனேன். 1 மாதம் கழிச்சுது எனக்கு ஃபோன் பண்ண, ஐயா போலீஸ் ஸ்டேஷனில் போட்டு என் மகனை தலையில் கட்டி வச்சு அடிக்காங்க ஐயான்னாரு. நான் சொன்னேன், தண்ணியை ஊற்றி அடிக்க சொல்லுங்கன்னு. கண்ணால் பார்த்து சொல்கிறேன், உன் பையனை பார்த்தேன் சீரட்டோட. பையனை மேல் வாங்கி பேசினேன். பையன் எப்படி படிக்க, உடனே நீ என்ன செஞ்சுருக்கணும், வரணும், வந்து அங்கே விசாரிக்கணும். ஏஜி ஸ்கூலில் படிக்கிறாரு, அங்கே போய் விசாரிக்கணும். இண்டஸ்ட்ரி ஸ்கூலில் என் பையன் எப்படி இருக்கான், ஒழுங்காக இருக்கானா, ஒழுக்கமாக இருக்கானா, ஜெபிக்கிறானா, சேப்பலுக்கு வர்றானா, ஜெபிக்க வர்றானா, துதிக்க வர்றானா கேட்கணும். பிள்ளைகளை குறித்து எச்சரிக்கையாயிருங்கள், கவனமாக இருக்கணும். நம்ம பிள்ளைகள் எப்படி இருக்காங்க. ராஜாவுடைய கடமை பிள்ளைகளை விசாரிப்பது, பிள்ளைகளை பாதுகாப்பது, பிள்ளைகளை நல் வழியிலே நடத்துவது ராஜா தகப்பனுடைய கடமை. அப்படி இருந்தாதான் கர்த்தர் சீயோனிலிருந்து உன்னை ஆசீர்வதிப்பார்.
இன்றைக்கி இந்த குடும்பத்தை ஆசீர்வதிக்கிறாரு. பாஸ்டர் ஐயாவுடைய எமனேஸ்வர் பிள்ளையும் ரொம்ப பிடிக்கும். அந்த தம்பியை அழகாக ஊழியத்தில் இருக்கார், அப்பாவுக்கு ஒரு துணையாக இருக்கார். ஒரு கல்யாண காலில் இப்படி அடிச்சுட்டாங்க. கர்த்தர் சீயோனிலிருந்து உன்னை ஆசீர்வதிப்பாருக்கு பதிலாக கர்த்தர் சிலோனிலிருந்து உன்னை ஆசீர்வதிப்பார் தப்பா அடிச்சிட்டான். கணவர் பார்த்தாரு, 2 பேருக்கு ஒரு பிரச்சனை வந்துச்சு 2 வருஷம் கழிச்சு. இந்த கல்யாண கார்டு எடுத்து பத்திரமா வச்சுருக்காரு. புருஷன் முன்னாடிக்கு சின்ன வாக்குவாதம். இவர் சொல்கிறாரு, உங்கள் குடும்ப லட்சணம் எனக்கு தெரியாதா? எங்கள் குடும்ப லட்சணத்தை என்னத்தை கண்டங்காவா? இந்த கல்யாண கார்டு பாரு தெரியுங்க. கல்யாண கார்டில் அடிச்சிட்டார், தெரியாமல் பிரிண்டிங் மிஸ்டேக்கில் சியோன்னு ஆசிரியர் சிலோன்னு போட்டு தள்ளிட்டான். சிலோனில் சண்டை கடா கிடக்கு, அமைதி இல்லாமல் சமாதானம் இல்லாமல் கிடக்கு. இந்த சிலோனில் இருந்து அவனை ஆசீர்வதிப்பார். இவர் சிரிச்சுக்கிட்டே சொன்னார், எவ்வளோ கடைசியில் பாரு என்ன எழுதியிருக்குன்னாரு. கடைசியில் பார்த்தா இரு வீட்டார் அழைப்பு. புரியுதா உங்களுக்கு? ஏன் தப்பு மட்டுமா? உங்கள் லட்சணமும் இதுதானேங்கார் அவர். கர்த்தர் சீயோன் ஆசீர்வதிப்பதற்கு உண்மையுள்ள தெய்வமாக இருக்கிறார். உங்கள் குடும்பம் ஆசீர்வாதம் இருக்கணுமா? 128 சங்கீதத்தை அப்படியே பின்பற்றுங்க. ஏசியா 61 அதிகாரம் 9 சொல்கிறது, உன் சந்ததியானது ஜாதிகளின் நடுவிலும் உன் சந்தானமானது ஜனங்களின் நடுவிலும் அறியப்பட்டிருக்கும். அவர்களை பார்க்கிறவர்கள், மீதி நீங்க சொல்லுங்க, அவர்களை பார்க்கிறவர்கள் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டு சொல்லுவார்கள். ஹல்லேலூயா. நம்ம குடும்பம் யாரால் ஆசீர்வதிக்கப்படணும்? கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்படணுங்க. ஸ்தோத்திரம். இது குடும்பம். அடுத்து வீடுக்கு நான் வரப்போறேன். 1 நாளாகமம் 13 அதிகாரம் 14 வாசிங்க. 1 நாளாகமம் 13 அதிகாரம் 14 வாசிங்க. தேவனுடைய பெட்டி ஓபேத் ஏதோமின் வீட்டிலே 3 மாதம் இருக்கையில் கர்த்தர் ஓபேத் ஏதோமின் வீட்டையும் அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் ஆசீர்வதித்தார். வீட்டை ஆசீர்வதிக்கிறார். ஆதியாகமத்தில் 28 அதிகாரம் 16 வாசிங்க. அது 28:16. டக்கு டக்குன்னு வாசிக்க மாட்டான். மெய்யாகவே கர்த்தர் இந்த ஸ்தலத்தில் இருக்கிறார். இது அறியாது இருந்தேன். அதுக்கு பிறகு 17 பயந்து, இந்த ஸ்தலம் எவ்வளவு பயங்கரமாக இருக்கிறது. இது என்னது? தேவனுடைய வீடு. பெத்தேல் என்று பெயர் வைக்கிறான். ஒரு பாஸ்டர் சொன்னார், டக்கு டக்குன்னு வாசிக்கணும். என்ன வாசிக்கிறாரு? அடுத்து சொன்னார் ஒருத்தன், எந்திரிச்சு டக்கு 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 டக்குன்னா, என்னப்பா வாசிக்க? நீங்கள் தானே பாஸ்டர் டக்கு டக்குன்னு வாசிக்க சொன்னீங்க. நான் டக்கு டக்குங்க. என் பிள்ளைய நல்லா வாசிக்குதுங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேவனுடைய வீடு பெத்தேல் எவ்வளவு பரிசுத்தமானது, எவ்வளவு பயங்கரமானது. யாக்கோபு போறான், மாமன வீட்டுக்கு போறான். எப்படி இருக்குமோன்னு பயம், அண்ணனுக்கு பயந்து போறான். மாலை நேரம் ஆகிட்டு ஒரு கல்லை வச்சு தலையில் வச்சு படுக்கிறான். ஆண்டவர் தரிசனம் கொடுக்கிறார், சொப்பனம் கொடுக்கிறார். ஒரு ஏணி வானத்து வரைக்கும் வைக்கப்பட்டிருக்கு. தேவ தூதர்கள் ஏறு இளங்குமாய் இருக்கிறார்கள். அங்கிருந்து ஆண்டவர் பேசுகிறார். அதை வாசிமகளே. கர்த்தர் நின்று, உன் தகப்பனாகிய ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனும் கர்த்தர் இந்த பூமியை உனக்கு உன் சந்ததிக்கும் தருவேன். உன் சந்ததி பூமியின் தூளை போல் இருக்கும். நீ மேற்கையும் கிழக்கையும் வடக்கையும் தெற்கையும் பலங்கொண்டு பெருகுவாய். ஆசீர்வாதங்க. எங்க ஆசீர்வாதம்? வீடு, தேவனுடைய வீடு. ஹவுஸ் ஆஃப் த லார்ட். இட் இஸ் பெத்தேல். தேவனுடைய வீடு. தேவனுடைய வீடு எப்படி இருக்கணும்? பரிசுத்தமானது. ஆண்டவர் போனார், சகை வீட்டுக்கு போனார். இதெல்லாம் உங்களுக்கு தெரியும்னால வசனம் நேரம் அங்கே வந்துடுறேன். 19 அதிகாரம் லூக்கால சொல்லப்பட்டிருக்கு. அங்கே போய் ஆண்டவர் சொல்றார், இந்த வீட்டுக்கு இன்று ரட்சிப்பு வந்தது. உனக்குன்னு சொல்லுவோம், பிள்ளைகளுக்கும் குடும்பத்துக்குன்னு சொல்லலை. இந்த வீட்டுக்கு இன்றைக்கு ரட்சிப்பு வந்தது. வீடு ரட்சிக்கப்படணும், வீடு ஆசீர்வதிக்கப்படணும். குடும்பம் என்பது வேறு, வீடு என்பது வேறு. ரெண்டுக்கும் ஒரு இன்டர் ரிலேஷன்ஷிப் இருக்கு. அதுக்கு தான் இதை கொண்டு வரேன். 1 நாளாகமம் 13:14 தேவனுடைய பெட்டி ஓபேத் ஏதோம் என்று சொல்லு வீட்டிலே 3 மாதம் இருக்கிறது. கர்த்தர் அவனையும் அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும்
ஆசீர்வதித்தார். தேவனுடைய பெட்டி ஒருத்தன் வீட்டில் 3 மாதம் இருக்குயா. அதுக்காக ஆண்டவர் அவனையும் அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும், அப்படி என்ன அந்த ரகசியம் இருக்குது தேவனுடைய பெட்டியில்? ஆண்டவர் சொன்னார் யாத்திராகமம் 25 அதிகாரம் 8 வசனத்திலே, நான் என் ஜனங்கள் மத்தியிலே வாசம் பண்ண விரும்புகிறேன், எனக்கு ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணுவாயாக. prepare a sanctuary for me so that I can dwell in the midst of my people அப்படின்னு சொன்னார். என் ஜனங்கள் மத்தியில் வாசம் பண்ண போகிறேன், ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணி. 10ஆம் வசனத்தில் சித்தி மரத்தின பெட்டியை உண்டாக்கு, 2 முழம் அகலம் நீளம் 1.5 முழம் உயரம், இந்த சைஸில் செய், ஒரு பெட்டியை உண்டு பண்ணு, நான் அதில் வாசம் பண்ண விரும்புகிறேனார். தேவன் வாசம் பண்ணின பெட்டி, ஆர்க் ஆஃப் காட் என்று சொல்லுகிற பெட்டி, தேவனுடைய பெட்டி ஒருத்த வீட்டில் 3 மாதம் இருந்தது. தேவன் அவனை ஆசீர்வதித்தார். அப்படின்னா தேவன் அந்த பெட்டியிலே வாசமாயிருந்தார். தேவன் வாசம் பண்ணினார். அந்த பெட்டி ஒருத்தருடைய வீட்டில் இருக்கு, அங்கே ஆசீர்வாதம். தேவன் நம்மிலே வாசம் பண்ண வேணுங்க. வெள்ளை நிற மல்லிகையோ வேறெந்த மாமலரோ வள்ளல் அடி இணைக்கு வாய்த்த மலரதுவோ வெள்ளை நிற பூமல்ல வேறெந்த மலரும் அல்ல, எதைய கமலமடி உத்தமனார் வேண்டுவது என்று சொன்னார். வானவது சிங்காசன பூமியோது பாதபடி அவர் வாசம் பண்ண விரும்புகிறது எங்க? இதோ வாசம் அப்படின்னு தட்டுகிறேன், உன் சத்தத்தை கேட்ட கதவை திறந்தா உள்ளே வரணும்னார். தேவனுடைய பெட்டி ஒருத்த வீட்டில் வந்துச்சு, தேவனுடைய பிரசன்னம் இருந்துச்சு, அங்கே அவனுக்கு ஆசீர்வாதம் வந்துச்சு. அப்போ எங்கேன்னு வரணும்? தேவனுடைய பிரசன்னம் நம்ம வீட்டில் இருக்கணுங்க. இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு, அந்த வீட்டில் பிரசன்னம் இருக்கணும். அந்த வீடு பரிசுத்த ஸ்தலமாக இருக்கணும். அந்த வீடு ஜெப வீடாக இருக்கணும். அந்த வீடு துதி கேட்குற வீடாக இருக்கணும். அந்த வீட்டில் பாட்டு சத்தம் கேட்கணும். அந்த வீட்டில் துதி சத்தம் கேட்கணும். அந்த வீட்டில் வேத வாசிப்பு கேட்கணும். அந்த வீட்டில் இரவும் பகலும் வேத வசனத்தை தியானிக்கிற மக்கள் இருக்கணும். அந்த வீடு ஆசீர்வதிக்கப்படும். வீட்டு ஜெபம் இருக்கா? குடும்ப ஜெபம் இல்லாத வீடு, கூரை இல்லாத வீடு. எத்தனை வீட்டில் குடும்ப ஜெபம் இல்லை? இன்றைக்கி கொண்டு வாங்க. வீடு ஆசீர்வாதம்னா குடும்ப ஜெபம். காலையில் பாட்டு, மாலையில் பாட்டு, இரவில் வேத வாசிப்பு ஜெபம். பெத்தேல், அந்த வீடு பரிசுத்தமாக இருக்கணும். பரிசுத்தம் இல்லாத கார்த்திகை அழகாக வசனம் எழுதி போட்டது போல வீட்டில் பரிசுத்தமான வார்த்தைகள் எழுதுங்க, வசனத்தை எழுதுங்க. வேண்டாத தூக்கி தூரேறீங்க. தேவையில்லாத நமக்கு தேவையில்லை. வீடு பரிசுத்தமானது. எனக்கு ஒரு நண்பர் இருந்தார், மரித்து போனார், ஊழியர். பேரை சொன்னால் எல்லாருக்கும் தெரியும், அவருக்கு தெரியும், இவருக்கு தெரியும். ஒரு முறை அவர் வீட்டுக்கு போயிருந்தேன். ஒரு பெரிய ஸ்தாபனத்தை வெளியே வந்து ஊழியம் செஞ்சவர், என் நல்ல நண்பர். அவர் கல்யாணம் பண்ணி வச்சதே நான் தான். நானும் பாஸ்டர் ராஜேந்திரன் சேர்ந்து கல்யாணம் பண்ணேன். கல்யாணத்தை நான் தான் பிரசங்கம் பண்ணேன். அவர் கல்யாணத்தை சம்மதிக்க வச்சது நான் தான். ஒரு நாள் போயிருக்கேன் ஆஃபீஸில், வீட்டில் ஆஃபீஸுக்கு கூப்பிட்டு போனார். ஒரு கட்சியினுடைய தலைவருடைய படம், தலைவியுடைய படம் பெருசாக இருந்துச்சு. தம்பிகிட்ட கூட வந்து சொன்னேன். டேபிளில் படம் இருந்துச்சு. நான் சொன்னேன், எனக்கு அப்படியே ஷாக் ஆகிட்டேன். வசனம் இருக்க வேண்டிய இடத்துல, தேவனுடைய வார்த்தை இருக்க வேண்டிய இடத்துல, தேவனுடைய ஆலயத்தின் ஆஃபீஸில் தம்பி தவறு செஞ்சிட்டீங்களே. நானும் இந்த கட்சியில் இருந்தேன், நானும் மாநில பேச்சாளராக இருந்தேன். ஆனால் எந்த படத்தையும் நான் ஆண்டவருடைய இடத்துல ஸ்தானத்துக்கு நான் கொண்டு வரல. இதனை பெரிய தவறு செய்தீர்கள்னே. தவறென்று ஒத்துக்கொள்ளவே இல்லை. அண்ணன் அதில் இருக்கமுனே, எனக்கு பதவி கொடுத்துருக்காங்கண்ணே, அதெல்லாம் வருமுனேன்னாரு. அதிலிருந்து 1 வருஷம் ஆகலை, 52 வயசில் மரித்து போனார். ஆண்டவர் சொல்றார், என்னுடைய மகிமையை வேறு யாருக்கும் கொடே. உன் வீட்டில் என்ன இருக்கு? ஆண்டவரை நாமத்தை மையப்படுத்துகிற காரியத்தை தவிர எதுவும் இருக்குமானால் அது விக்கிரகம். அது உன்னை அழித்து போடும், உன் ஆசீர்வாதத்தை அழித்து போடும், உன்னை சாபத்துக்குள்ளாகும். தூக்கி தூர எறி, உனக்கு வேண்டாம். கர்த்தருடைய நாம் மையப்படுவதாக. தேவனுடைய வீடு, கர்த்தருடைய வீடு. அங்கே 3 மாதம் இருந்துச்சு தேவனுடைய பெட்டி. அந்த பெட்டியில் என்ன இருந்துச்சு? எபிரேயர் 9ஆம் அதிகாரம் 4 வசனம். சீக்கிரம் படிங்க, டைமில் முடிக்கணும். எபிரேயர் 9:4. அந்த பெட்டிக்குள்ளே எபிரேயர் 9:4 என்ன இருந்துச்சு? பொன்னால் செய்த தூபகலசம் முழுவதும் பொதிக்கப்பட்ட உடன்படிக்கை பெட்டியும் இருந்தது. அந்த பெட்டியில் நம்பர் 1 மன்னா வைக்கப்பட்ட பொற்பாத்திரம், ஆரோனுடைய தளிர்த்த கோல், உடன்படிக்கை பற்பலை கோதுமைகளை 3 இருக்கு. அந்த பெட்டிக்குள்ள மன்னா வைக்கப்பட்ட பொற்பாத்திரம், ஆரோனுடைய துளிர்த்த கோல், அடுத்து உடன்படிக்கை பலகை. இந்த 3 தாங்க இருக்கு. அது 3 மாதம் இருக்கு. கர்த்தர் அவனையும் அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் இன்று வரை தலைமுறையாய் ஆசீர்வதித்து வருகிறார். இந்த தேவனுடைய பெட்டி யாத்திராகமம் 40ஆம் அதிகாரம் 36ஆம் வசனத்தில் அவங்களை வழிகாட்டி கொண்டே போனது.
வீட்டில் போய் படிங்க. இந்த தேவனுடைய பெட்டி யோசுவா 3:13 சொல்லப்பட்டிருக்கு. பெட்டியை சுமக்கிற ஆசாரியர்கள் யோர்தானிலே கரைபுரண்டு ஓடுக யோர்தானில் கால் வச்ச உடனே 2 பக்கமும் நதி அப்படியே பிரிஞ்சு நிற்குது. ஒரு ஹைவேஸ் வருது. அப்படியே ஜனங்கள் கடந்து போனார்கள். வழி தடையை உடைத்தது. தேவனுடைய பிரசன்னம் உனக்குள் இருக்கும்போது, ஆண்டவருடைய சமூகம் உனக்குள் இருக்கும்போது அவர் உன்னை வழிகாட்டுவார். நீ வலதுபுறமாய் சாயும் போதும், நீ இடதுபுறமாய் சாயும் போதும் வழி இதுவே, இதில் நடவுங்கள் என்று இது முதல் உன் பின்னால் இருந்து சொல்லுகிற சத்தத்தை உன் காதுகள் கேட்கும். ஏசாயா 30:21 சொல்கிறது. வழி நடத்துவார். அவர் உள்ளே இருந்தால் உன்னை வழி நடத்துவார். மகனே இப்படி போ, மகனே அப்படி போ, இதில் போகாத வராத. இவர்கள் தேவனுடைய ஆவியில் நடத்தப்படுறார்கள், தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறார்கள். அவர் நடத்துவார். தடை வந்துச்சுன்னா நொறுக்கி போடுவாருங்க. எந்த தடைகளும் குறுக்க நிற்க முடியாது. ஆண்டவர் இருந்தால் தடைகளெல்லாம் சுக்கு நூறாக்கி போடுவார். சென்னையிலே போரூர் பக்கத்தில் கோவூர் என்ற ஊர், ஒரு கிராமம், சென்னை அவுட்டரில் தான் இருக்குது. அங்கே ஒரு பெரிய விக்கிரக கோயில் இருக்குது, கருமாரியம்மன் கோயில். அது பக்கத்தில் நெல் அறுவடை செய்த வயல். தம்பி வாசுன்னு ஒரு தம்பி மாதிரி இருப்பார். என்னை கன்வென்ஷன் பேச கூப்பிட்டார் 3 நாள். நான் போயிருக்கேன். அது தம்பிகிட்ட சொன்ன மாதிரி முடியாதுன்னு சொல்லி ஒரு நாள் சரின்னு போயிட்டேன். பெரிய பந்தல் போட்டிருந்தார். நெல் அறுவடை செய்த வயலில் பெரிய பந்தல். நான் கேட்டேன், தம்பி இவ்வளோ பெரிய பந்தல் போட்டு கீழே எத்தனை பேர் விசுவாசினா? 30 பேருன்னாரு. 30 பேர் மேடையில் உட்காந்தாலும் கால்வாசி கூட நிரம்பாதாப்பா, இவ்வளோ பெரிய பந்தல். ஒரு விசுவாசத்தில் போட்டானே, ஜெபம் பண்ணியிருக்கானே, ஆண்டவர் அற்புதம் செய்வார்ன்ட்டார். முதல் நாள் கூட்டம் ஆரம்பித்தாச்சு. பாட்டு பாடிக்கிட்டு இருக்கு. கீபோர்டு போடுறான், தபையில் அடிக்கிறான். 2-3 பேர் பாடுறாங்க. ஒரு 11 பேர் வரிசையாக அந்த கிராமத்துலேருந்து வந்தாங்க. ஒருத்தர் வேஷ்டி உடுத்தி சட்டை போட்டு பச்சை துண்டு போட்டிருந்தார். மற்றவங்களாம் ட்ராயரும் டிஷர்ட்டும் போட்டு அந்த வரப்பில் வந்து உட்காந்தாங்க. கூட்டத்துக்கு ஒரு 10-30 பேர் உட்காந்துருக்காங்க. 10 பேர் வந்துக்கிட்டு இருக்காங்க. அவங்ககிட்ட ஏதோ சொன்னாங்க. அவங்க அந்த பாஸ்டர் வாசுக்கிட்ட வந்து சொன்னாங்க. வாசு சொல்கிறாரு, கீபோர்டை நிறுத்து, தபேலாவை நிறுத்து, எல்லாத்தையும் நிறுத்து, மீட்டிங் கேன்சல்னாரு. நான் கூப்பிட்டேன், தம்பி வாசு என்னப்பா நடக்குன்னு. அண்ணன் மீட்டிங் கேன்சல். எதுக்குப்பா கேன்சல்னே? அந்த வந்திருக்காங்கண்ணே 11 பேர் மோசமான ஆள். அந்த பச்சத்தின் ஒரு கதிர்வேலு, அந்த கருமாரியம்மன் கோயில் தர்மகர்த்தா, ஊர் தலைவர், அவரை மீறி நாங்கள் ஒன்றும் செய்ய முடியாது, அடித்து கொண்டு விடுவார். எப்போ நான் திருநெல்வேலியில் வந்திருக்கேன், பயப்பட மாட்டேன், என்ன அடிக்க மாட்டேன், அடித்தா நான் பார்த்துக்கிட்டேன், நான் பேசுகிறேன்னே. அண்ணன் உங்களை விட்டுருவான், எங்களை செமத்தி அடித்து விடுவானேங்கார். எப்பா நீ ஜெபம் பண்ணையா, போஸ்ட் அடிக்கும்போது ஜெபம் பண்ணையா, நோட்டீஸ் போட்டு ஜெபம் பண்ணையா, அதெல்லாம் பண்ணத்தான் செஞ்சேம்னே, ஆனாலும் நடத்த முடியாதுன்னா. அதில் போடா பைத்தியக்காரா, நீ உட்காரு அப்படின்ட்டு நான் கேட்குறேன் ஆண்டவர்கிட்ட, ஆண்டவர் என்ன செய்யணும்? நான் பேசாமல் போக மாட்டேன். ஆவியான சொன்னவங்க சாட்சியை சொல்லுனார். நான் திருநெல்வேலி பாளையங்கோட்டெல்லாம் எம்ஜிஆர் பேசின கூட்டத்தில் அநேக கூட்டத்தில் பேசியிருக்கிறேன். 1 மணி நேரம் சிரிக்க வச்சு பேசுவேன். ஜனங்கள் அப்படியே இருக்கும். இன்றைக்கி 5 மணிக்கெலாம் மறுநாள் தான் வருவார். என்னை 2 வாட்டி தான் எழுப்பி விடுவாங்க. வைகோ சொல்லுவார், தம்பி எழிலரசனை பேச சொல்லுங்க பாரு. அப்படியே அமைதியாக உட்கார வச்சுருவேன். அந்த ஞாபகம் எனக்கு வந்துச்சு, என் சாட்சியை சொல்லு அப்படின்னு ஆண்டவர் ஏவுனார். உடனே மைக்கை பிடிச்சேன். இந்த பையலை படித்து கீபோர்டு போடுறா, தபையில் அடிறா, பாடுவோண்டான்னு சொல்லி நான் படித்தேன். தேவனுக்கே மகிமேன்னா இவன் தபையில் அடித்தான், கீபோர்டு போட்டான். அங்கேருந்து ஒருத்தன் அப்படின்னா தபையில் சுதி அப்படியே இறங்கிருச்சு. கீபோர்டு நல்லா போட்டான், அப்படியே அமைதியாயிட்டான். இதெல்லாம் வம்பா போச்சுன்ட்டு ஆண்டவர்கிட்ட கேட்டேன். ஆண்டவர் சொன்ன சாட்சியை சொல்லு. மைக்கை கையில் பிடிச்சேன். நான் யார் தெரியுமா அப்படின்னேன். அதில் ஒருத்தன் அவர் பெரிய இவர் அப்படின்னா. நான் உடனே ஆரம்பித்தேன். கற்பு கரசி கண்ணகிக்கு செலவழிக்க தண்ணீர்க்கா, வடக்கே வாலாட்டி வந்த கனகர் விசையை ஓடொடுத்து வென்று அவர்தம் சரங்களிலே சுமக்கச் செய்து கல் கொண்டு வந்த சேரன் செங்குட்டுவன் தீரத்தையும் தமிழ் மரவன் ஆற்றலை பார்வடியை செய்வதற்காக கங்கை நதி தீரத்து பேர் அரசர்கள் மட்டும்படி கடாரத்தையும் சாவகத்தையும் இலங்கை வென்று வாகை சூடிய வேந்தன் சோழன் ராஜராஜன் தீரத்தையும் தன் கிண்கணி கூட களையப்படா இளமை பருவத்திலேயும் என் இளமை கருதி என்றோ சேரன் சோழல் மட்டுமின்றி 7 பேர் கூடிய போர் எழுந்துள்ளனர். அவர்கள் சிரமறுத்து வெற்றி வாகை சூடுவெளியில் மாங்குடி மடதனார் மன்ற புறநானூற்று பெருங்கவிகள் என்னை பாடாத ஒளிவராக என்று தனது ஆற்றல் மீது படவில் சூடுறுத்தி அத்தனை பேரை ஒரே மூச்சில் வென்ற தலையானங்கானத்து பாண்டியன் ஆரிய படைகளந்த நெடுஞ்சினாகிய ஆற்றலை ஒருங்கை பெற்று போராட்டத்தில் முறையறிந்து புறம்பாடிய தமிழ் சமுதாயத்தின் ஒப்பற்ற தென்றல் போற்றுவார் ஓட்டட்டும், புழுதிவார் தூற்றுவார் ஏற்றமது நடைகளை ஆற்றுமது சமுதாயத்தில் மாபெரும் மாற்றுமுறையை கொள்கையை கொண்ட சிங்க திராவிடத்தின் சீர்மிகு கொள்கையில் அங்கம்பலவற்று அகிலங்கும் புகழ் பரப்பி அருமை சகோதர அகிலத்தில் அவதரித்த தென்னாட்டு பெருநாட்டு இந்நாட்டு இங்கர்சால் தமிழக முன்னாள் முதல்வர் அண்ணாவின் அன்பு தம்பி, அன்பிற்கோர் அண்ணன், அள்ளி ஈவதிலே மன்னன், கொள்கையிலே திண்ணன், மேலி அணைகளிலே கண்ணன், உறுதிமிகு நெஞ்சம் சிறுதிமில்லை வஞ்சகமன தென்னக மக்கள் போட்டு திரையுலக தீரன், புரட்சி தலைவர், புரட்சி நடிகர், பரங்கிமலை பாரி, எம்ஜிஆருடைய தொண்டனாய் இருந்தவனோட அண்ணன்,
11 பேர் எந்திரிச்சிட்டான். தலைவா நீ நம்மால் தலைவா, நீ பேசு தலைவான்னு ஓடியாந்தான். என் தலைவன் பேசுவான், எல்லாரும் கேட்கணும்ட்டான். அப்போ சொன்னேன், கொலை வழக்கிலே குற்றவாளியாக சிக்கி கொண்ட போது என் தலைவன் என்னை காப்பாற்ற முடியவில்லை, என்னுடைய வக்கீல் தொழிலை காப்பாற்ற முடியவில்லை, என் அரசியல் பதவிகள் காப்பாற்ற முடியவில்லை, என் பணமும் செல்வாக்கும் என்னை காப்பாற்றவில்லை. அப்பன் இயேசு என்னை காப்பாற்றினார், விடுதலை கொடுத்தார். அந்த இயேசு எத்தனை பேருக்கு வேணுன்னு கதிர்வேலு கையை தூக்கினா, ஐயா ஓடி வந்து கையை தூக்கினா, மேடையில் ஏற்றினேன். அவனுக்கு ஜெபம் பண்ணி, ஏதோ கேஸில் மாட்டிகிட்டு கிடக்கான், வந்தான். அவருக்கு ஜெபம் பண்ணி அன்னைக்கு இயேசுவை ஏற்றுக்கொண்டார். அவருக்கு மோசேன்னு பேர் கொடுத்து நான் அவர் ஞானசான் ரெட்டி ஹில்ஸில் கொடுத்தேன். இன்றைக்கி சபை மூப்பராக இருக்கிறாரு. அவரே மாறிட்டாரனே. அதில் வந்த 9 பேர் ரட்சிக்கப்பட்டுட்டான், இயேசுவை ஏற்றுக்கொண்டான். அந்த 9 பேருக்கு நான் தான் போய் ஞானஸ்நானம் கொடுத்தேன் ரெட்டி ஹில்ஸில். நம்முடைய இயேசு மாறாதவர். ஹல்லேலூயா, மாறாதவருங்க, கைவிட மாட்டார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேவனுடைய பெட்டி இருக்குமானால் தடைகளை உடைத்து போடும். தேவனுடைய பெட்டி முதல்ல என்ன இருந்துச்சு? மன்னா வைக்கப்பட்ட பொற்பாத்திரம், வார்த்தை, வசனம். மனிதன் அப்பத்தினாலே மாத்திரமல்ல, கர்த்தருடைய வாயிலிருந்து புறப்படும் வார்த்தையினாலும் பிழைப்பான். வசனத்தை பேசுங்க, வசனத்தை சொல்லுங்க. கொரோனா வந்துச்சு, என் கூட சேர்ந்து அத்தனை பேரும் செத்து போயிட்டான். ஜான்ராஜ் கோயிலில் சர்ச்சில் பெரிய ஊழியக்காரன், நல்ல பரிசுத்தமான ஊழியக்காரன், என் நண்பர் ஜான்ராஜ் தெரிந்தானே. அவர் சர்ச்சில் ஒரு கல்யாணம் நடத்தினேன். என்னை கட்டி பிடிச்சி வரவேற்று கூட்டிகிட்டு போய் வடை கொடுத்து டீ கொடுத்து சாப்பிட சொல்லி கட்டி பிடிச்சி கூட்டிகிட்டு வந்து என்னை அறிவுப்படுத்தி மைக்கில் பேசினார். மறுநாள் அவர் கொரோனாவிலே ஆஸ்பத்திரியில் சேர்ந்துட்டார். மைக் பிடிச்சி முதல் ஜெபம் செய்த பாஸ்டர் அவரும் கோர்ட்டில் அவருக்கு ஆஸ்பத்திரியில் சேர்ந்துட்டார். எனக்கு ஃபோன் வருது, பாஸ்டர் ஜான்ராஜுக்கு கொரோனா, அந்த பாஸ்டர் கொரோனா, நீங்கள் எப்படி இருக்கீங்க, மூச்சு திணறல் வருதா? ஃபோன் மேலே ஃபோன், மூச்சு திணறல் வருதா? ஏன் வரலே இல்லையா? ஆனால் அதுக்கு பிறகு வந்துச்சு. ஜான்ராஜ் ஆண்டோடைய ராஜ்யத்துக்கு போயிட்டார். பிரசங்க முதல் செம்ம முன்னர் போயிட்டார். எத்தனை பேர் போயிட்டாங்க. நான் ஆஸ்பத்திரிக்கு போகும்போது சொல்லிகிட்டே போனேன், நான் சாவாமல் பிழைத்திருந்து தேவனுடைய செய்திகளை சொல்லுவேன். கர்த்தருடைய ஆவி எங்கே உண்டோ அங்கே விடுதலை உண்டு. குமாரன் விடுதலை ஆக்கினால் மெய்யாக விடுதலை ஆவீர்கள். வார்த்தையை பேசினேன், வார்த்தை என்னை விடுவித்தது. வார்த்தையை அனுப்பி, வசனத்தை அனுப்பி தேவன் குணம் கொடுத்தார். மனிதன் அப்பத்தினாலே மாத்திரமல்ல, வார்த்தையை பிடிச்சிக்குங்க. அடுத்து தேவனுடைய அதில் என்ன இருந்துச்சு? ஆரோனுடைய துளிர்த்தகோல், ஊழியம் செய்யுங்க, ஆசீர்வதிப்பார். என்ன ஊழியம்? பாய் விரிங்க, சர்ச்சில் விழுந்து பெருக்குங்க, சர்ச்சை சுத்தம் பண்ணுங்க, டேபிள் போடுங்க, திறங்க. என்னென்ன ஊழியம் செய்கிறீங்களோ, அல்லது சின்ன சின்ன ஊழியம் செஞ்சாலும், அல்லது ஊழியத்துக்காக ஊழியக்காரருக்கு உதவியாக இருந்தாலும், இதெல்லாம் ஊழியம். அதனுடைய பிரயாசத்தை நீங்கள் பெறாமல் போவது இல்லை. ஊழியம் செய்யுங்க, ஆசீர்வதிப்பார். கடைசியாக மன்னா வைக்கப்பட்ட பொற்பாத்திரம், 6 துளிர்த்தகோல், உடன்படிக்கை பலகை. அந்த உடன்படிக்கை 10 கற்பனையில் பிரதான கற்பனை, உன்னை நேசிப்பது போல பிறரையும் நேசிப்பாயாக. அன்பு. நீ மனுஷர் பாஷை பேசினாலும் தூதர் பாஷை பேசினாலும் அன்பு உனக்கு இல்லாவிட்டால் நீ ஓசிக்கிற கைத்தாளம் சத்தமிடுகிற வெண்கலம், காணுகிற சௌரிடத்தில் அன்பு கூறாவிட்டால் காண தேவனிடத்தில் அன்பு எப்படி அன்பு கூறுவாய்? இந்த 3ம் இருந்தது. ஓவியத்தை வீட்டில் 3 மாதம் இருந்தது. கர்த்தர் ஆஸ்வதித்தார். கர்த்தர் உங்கள் வீட்டை ஆஸ்வதிக்கணும்னா உன் அலங்கத்துக்குள் சமாதானமும் உன் அரண்மனைக்குள் சுகமும் இருப்பதாக என்று சொன்ன தேவனுடைய ஆசீர்வாதம் வரணும்னா இந்த 3ம் தேவனுடைய வார்த்தை உனக்குள்ளே இருக்க வேண்டும். நீங்கள் என்னிலும் என் வார்த்தை உங்களிலும் இருந்தால், யோவான் 17:15 சொல்லுது, நீங்கள் கேட்டுக்கொள் எது அது உங்களுக்கு, நீங்கள் என்னிலும் என் வார்த்தை உங்கள் நிலைத்திருக்கணுங்க. 3ம் இருந்தது. ஒரு கிராமத்தில் ஒரு தாத்தா ஒரு ஓட்டை பெட்டி தகர பெட்டியை வச்சுட்டு சுற்றி சுற்றி பிச்சை எடுத்தார். ஒரு அம்மா கேட்டுச்சு, என்ன தாத்தா பெட்டியை விடாமல் இடுக்கி பிடிச்சிட்டு வரையில உள்ளே என்ன இருக்குது? அதில் ஒரு 50,000 ரூபா காசு இருக்குது, என் மனைவி வச்ச நகை ஒன்று இருக்குது, இது கடைசி நேரத்தில் யார் எனக்கு சோறு கொடுக்காங்களோ பராமரிக்காங்களோ அவங்கள்ட்ட கொடுத்துருவோம்னு சொல்லி நான் பத்திரமா கையில் வச்சுருக்கேன் தாயி அப்படின்னா. அப்போ தாத்தா அடுத்து வெளியே சொல்லிடாதீங்க, என் வீட்டில் ஒரு ரூம் இருக்குது தாரேன், உங்களுக்கு நேரத்துக்கு நேரம் சாப்பாடு தாரேன், கடைசியில் பெட்டியை நம்ம கையில் கொடுத்துருங்கண்ணா. சரின்ட்டார். அது வரைக்கும் தாயி தர்மம் பண்ணுங்கன்னு சொன்னவர் 7 மணி ஆச்சுன்னா எங்கே காப்பி வரலையே அப்படிம்பார். 11 மணிக்கு என்ன ஆச்சு, சாப்பாடு ரெடி ஆகலையே, என்ன கொஞ்சம் குழம்பு சூடு இல்லாமல் இருக்குது, சூடு பண்ணி கொடு, இப்படி அதிகாரம் பண்ண ஆரம்பித்தார். பார்த்தா பெட்டி மேலே வச்ச ஆசை கேட்டதெல்லாம் கொடுத்தா. தினம் காலையில் வந்து பார்க்க உயிர் இருக்கா போயிட்டா, உயிர் இருக்கா போயிட்டா. அது போகிற மாதிரி தெரியலை. 1 வருஷம் கழித்து போச்சு. அடக்கம் பண்ணிட்டு ரகசியமாக வந்து பெட்டியை திறந்து பார்த்தா உள்ள கந்த துணியும்
கிழிஞ்சு போன காகிதமும் அந்த குப்பையும் தான் இருக்குது. ஒன்றுமில்லாத தகரப்பெட்டி, ஓட்டப்பெட்டி, கிழிஞ்சு போன பேப்பரு, துணி ஒரு தாத்தாவை 1 வருஷம் போஷிச்சுனா, ஜீவனுள்ள தேவன் உனக்குள்ளே இருந்தா உன்னை ஜீவ காலமெல்லாம் போஷிப்பார். ஹல்லேலூயா. தேவனுடைய பெட்டி வீட்டில் இருக்கா, இருதயத்தில் இருக்கா? கடைசியா 3வது பகுதி 2 நிமிஷத்தில் சொல்லிடுறேன். அந்த வார்த்தை சொல்லுது யோவான் 1 கொரிந்தியர் 3:16, நீங்களே தேவனுடைய ஆலயமாக இருக்கிறீர்கள், தேவ ஆவியானவர் உள்ளம் பெருங்கோயில், உன்னுடம்பு ஆலயம் என்று திருமூலர் சொன்னார். உடம்பினை முன்னம் அழுக்கன்று இருந்தேன், உடம்பினுக்குள்ளே உருபொருள் கண்டேன், உடம்பினுள் உத்தமன் கோயில் கொண்டான், நான் அறிந்து இந்த உடம்பிலிருந்து ஓம்புகின்றேன் என்றான் திருமூலர். இந்த உடம்பை அழுக்கன்று எண்ணிக்கொண்டிருந்தேன், இந்த உடம்பிலே உத்தமன் கோயில் கொண்டதை அறிந்திருக்கிறேன், ஆகவே இந்த உடம்பில் இருந்து அந்த உத்தமனை நான் போற்றுகிறேன் சொன்னான். செம்மலர் நோந்தால் சேர ஓட்ட அம்மலம் கழுவி அன்பரோடு மறியி மாலர நேயமும் மலிந்தவரிடம் ஆலயம் தாமும் அரண தொழுவே என்று சிவஞான போதத்தில் பாட்டு சொல்லுது. செம்மலர் நோன்தாள் என்றால் பாதம், அவர் சிலுவையில் சிந்திய ரத்தம் அப்படியே வடிந்து பிதாவுக்கும் மனிதனுக்கும் உள்ள இடைவெளியே அந்த ரத்தம் கழுவி சுத்திகரித்து பிதா மனிதனுடைய இருதயத்தில் வாசம் பண்ணும்படியாக இருதயத்தில் வந்து விட்டார் என்று சிவஞான போதத்திலே சொல்லுகிறார். ஆகவே அருமையான என் அன்பு சகோதரனே சகோதரியே, அந்த ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இன்றைக்கு நமக்குள்ளே நம்மை வீடாக ஏற்றுக்கொண்டு நமக்குள்ளே வாழ விரும்புகிறார். எந்த உள்ளம் அவர் இருக்கிறாரோ, வெளிப்படுத்துகிற விசேஷம் 2:20 வாசல் படியிலிருந்து தட்டுகிறேன், யார் என் சத்தத்தை கேட்கானோ நான் உள்ளே வருவேன், அவனோடு நான் போஜனம் பண்ணுவேன், என்னோடு போஜனம் பண்ணுவான். இதை விட ஒரு ஆசீர்வாதம் ஒன்றும் இல்லைங்க. தேவனுடைய வீடு, தேவனுடைய குடும்பம், 128 சங்கீதம், அது ஆசீர்வாதமாக இருக்கணும். அதுக்கு என்ன செய்யணும்னு பார்த்தோம். தேவனுடைய வீடு, ஓபேத்தனுடைய வீட்டை ஆசீர்வதித்த தேவன் உன்னை ஆஸ்வதிப்பார். தேவனுடைய பெட்டி உனக்குள்ள இருக்கணும். இப்போ நாமே தேவனுடைய வீடு, நீங்களே தேவனுடைய ஆலயம். இந்த ஆலயம் பரிசுத்தமாக இருக்கிறதே. ஒருவன் தேவனுடைய ஆலயத்தை கெடுத்தால் தேவன் அவனை கெடுப்பார். இந்த பரிசுத்தமான ஆலயம், இது பரிசுத்தமான தேவன் தங்கியிருக்கிற ஆலயமாய் நீங்கள் இந்த ஆலயத்தை பராமரிச்சுக்கிட்டா உங்கள் வீடு ஆசீர்வாதமாக இருக்கும், குடும்பம் ஆசீர்வாதமாக இருக்கும், பிள்ளைகள் ஆசீர்வாதம் இருப்பார்கள். உன் ஆத்மா வாழ்வது போல எல்லாவற்றிலும் வாழ்ந்து நீ சுகமாயிருப்பாய். உன் அலங்கத்துக்குள் சமாதானம் இருக்கும், அரண்மனைக்குள்ளே சுகம் இருக்கும். அப்படி எழுந்து நிற்பமாக. ஓபேத் ஏதோமுடைய வீட்டை ஆசீர்வதித்த தேவன் உங்களை ஆசீர்வதிக்க விரும்புகிறார், குடும்பத்தை ஆசீர்வதிக்க விரும்புகிறார், பிள்ளைகளை ஆஸ்வதிக்க விரும்புகிறார். கர்த்தருக்கு பயந்து அவள் வடிகளில் நடக்கிறவன் எவனோ பாக்கியம்னு சொன்னபடி உன் குடும்பத்தை ஆஸ்வதிப்பார், உன் வீட்டை ஆஸ்வதிப்பார். நீங்கள் தேவனுடைய ஆலயமாய் தேவனுடைய வீடாய் மாறுகிற போது நீங்கள் ஆஸ்வதிக்கப்படுவீர்கள். நீங்கள் போகிற இடமெல்லாம் நீர் ஆசீர்வாதமாய் தேவன் உங்களை பயன்படுத்துவார். உங்களை வாளாக்காமல் தலையாக்குவார், கீழாக மேலாவார். நீ நினைப்பதற்கு வேண்டிக்குள் மேலான காரியங்களை கர்த்தர் உனக்கு செய்வார். திருச்சபைக்கு தூணாய் நிறுத்துவார். நன்றி ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கேட்ட நல்ல வார்த்தைகளுக்காய் கர்த்தரை ஸ்தோத்திரிப்போமா? ஓ ஸ்தோத்திரம். அருமையான கர்த்தருடைய தாசர் மூலமாய் வேண்டிய நல்ல வார்த்தைகளை கர்த்தர் நமக்கு தந்து நடத்தினதற்காய் கர்த்தரை ஸ்தோத்திரிப்போமா? ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். கேட்ட நல்ல வார்த்தைகளுக்காக நமத்தில் இருக்கிற ஸ்தோத்திரம் ராஜ்யபுரத்தில் கர்த்தருடைய ஊழியத்தை செய்கிற பாஸ்டர் ஜான்சன் முன்னால் வந்து ஜெபம் பண்ணும்படியாய் அன்போடு கேட்டுக்கொள்ளுங்க. ஓ அப்படியே ஜெபத்தோடு நாம் காணப்படுவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சோதரிக்கிறோம், துதிக்கிறோம் என்ற தகப்பனே, எங்களை அதிகமாக நேசிக்கிற எங்கள் பரலோக தகப்பனே, இந்த நாட்களிலும் இந்த குடும்ப ஆசீர்வாத கூட்டத்தை தந்த கிருபைக்காக நன்றி. பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, கர்த்தருடைய ஆவியினாலாக என்று சொல்லப்பட்ட சகரியா 4:6 அப்போ அந்த நாட்கள் ஆவியான இந்த கூட்டத்தை தந்து தேவதாசனை மறைத்து நீர் பேசின கிருபைக்காக நன்றி. ஒரு குடும்பத்துக்கு தேவையான நல்ல வார்த்தைகளை நீர் கொடுத்த கிருபைக்காக சோதரம். மனுஷன் அப்பத்தினாலும் மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தை நம்ம பிழைப்பான்னு சொல்லும்போல் அப்போ அந்த வார்த்தைகள் நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்ட விதைகளாக 30, 60, 100 பலன் கொடுக்க குத்த விஷயங்களப்பா. அப்பா வேதத்தில் சொல்லப்படுது போல் நானும் என் வீட்டாரும் என்றால் கர்த்தரையே சேவிப்பேன் என்று சொல்லப்படுது போல் உடைய நாமத்தினால் யோசுவா சொன்னது போல குடும்பமாக உம்மை சேவித்து இந்த ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள கேட்டுக்கொண்ட சத்தியத்தின் நடக்க உதவி செய்யுங்கள். தொடர்ந்து பலப்படுத்துங்கள் தேவதாசனை. அப்பா அந்த நாட்களும் அநேக ஆயிரங்களுக்கு இன்னும் பயன்படுத்துங்கள். அந்த ஒவ்வொரு பிள்ளைகளையும் உங்களுடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். வல்லமுள்ள இயேசு கிறிஸ்து நாமத்தினால் கேட்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். எல்லாருக்கும் ஸ்தோத்திரம். வாய்களை திறந்து இந்த முதல் நாள் கூட்டத்தை கர்த்தர் நமக்கு ஆசீர்வாதமாய் நடத்தி தந்ததுக்காய் கேட்ட வார்த்தைகளை 128வது சங்கீதத்தின்படி கர்த்தர் நம்முடைய குடும்பத்தையும் ஓ ஸ்தோத்திரம் நம்முடைய வீட்டையும் ஓ நமக்கு வீட்டில் உண்டான எல்லாவற்றையும் கர்த்தர் ஆசீர்வதித்து
நீங்களே தேவனுடைய ஆலயம் என்று சொன்னது போல தேவனுடைய ஆலயமாய் கர்த்தர் மாற்ற போகிறதுக்காய் கர்த்தரை ஸ்தோத்தரிப்போமா. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரம், என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரம், என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரம், கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவுடைய அன்பு பரிசுத்தருடைய ஐக்கியமும் சமாதானம் சந்தோஷம் நம் அனைவரோடும் வந்த சகல பரிசுத்தவான்களோடும் கர்த்தருடைய வார்த்தை கொடுத்து தம்முடைய தாசரோடு குடும்பத்தோடு ஊழியத்தோடும் நம் அனைவரோடு கூட இருப்பதாக. ஆமென். அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. வந்த எல்லாருக்கும் இயேசுவின் நாமத்தினால்